உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியும் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவன் டிவி நேர்களை வார ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் 18/8/2024 முதல் 24/8/2024 வரை இந்த வார ராசி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரத்தோட விசேஷ நாட்கள் 18/8/2024 ஞாயிற்றுக்கிழமை நரசிம்ம சதுர்தசி. இந்த நரசிம்ம சதுர்தசிங்கிறது ரொம்ப விசேஷமான நாள். மறக்காம போய் நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க. நமக்கு எதிரி தொல்லைகள், செய்வினை கோளாறுகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பா சிக்கல்கள் வரும். அதை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. 19/8/2024 திங்கட்கிழமை ஆவணி அவிட்டம் பௌர்ணமி. அன்று பௌர்ணமி பூஜையில வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கோங்க. திங்கட்கிழமை பௌர்ணமி ஒன்று சேர்ந்து வர்றது நல்லது. வாய்ப்பு உள்ளவங்க திருப்பதி போயிட்டு வந்துருங்க. ரொம்ப விசேஷமான நாள். திருப்பதியில பௌர்ணமியில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சந்திரனோட பரிகார ஸ்தலம். ஒரு சிலர் பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, சந்திரனோட பரிகாசலுக்கு சந்திரனோட முழு ஆதிக்கம் இருக்கும், சந்திரனுக்கு ஆகாதவங்க எல்லாம் போகக்கூடாது. உலகத்துல அப்படி யாருமே இல்லை. தாய் இல்லாம உலகத்துல யாரும் பிறக்க முடியாது. புரியுதுங்களா? சந்திரனோட ஆதிக்கத்தில் தான் தாயே இருக்காங்க. அதனால புரிஞ்சுக்கோங்க. அதனால ஒரு சில பேர்த்துக்கு தாய் எதிரியா மாறுறாங்க, ஒரு சில பேர்த்துக்கு இதாகிறாங்க, இப்படியும் ஒரு சில பேர் குழப்பாங்க. அப்படிலாம் இல்லை. தாய் அப்படின்னா அன்பானவங்க தான். அது கால சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாறும். தாய் வில்லனா ஆக போறதில்ல. ஓகேவா? அப்புறம் உடனே இந்த பிரியாணி அபிராமிலாம் ஞாபகம் வரும் உங்களுக்கு. வரலையா? நான் தான் ஞாபகப்படுத்துறேன்னா ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. ஏன்னா உலகம் அப்படி இருக்கு இல்லையா? அதனால நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதனால நீங்க செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று என்னன்னா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. கடவுளுங்கிறவர் கொடுக்க மட்டும்தாங்க இருக்காங்க. மனுஷனுக்குள்ள தான் அவன் இவன் இருக்குது. கடவுள் கெடுக்கிறதுக்கு சத்தியமா இல்லை. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு கடவுளும் உனக்கு கெடுக்கணுங்கிற எண்ணத்தோட அங்க இல்லை. அதாவது ஆன்மாவை புரிஞ்சுக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு அதை தெரிஞ்சுக்கோங்க. ஆன்மீகத்தையும் ஆன்மாவையும் புரிஞ்சுக்கோங்க. வருங்காலங்களில் இது சம்பந்தமான வீடியோ நான் நிறைய போடுறேங்க கண்டிப்பா. ஏன்னா நிறைய பேர் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கிறாங்க. இப்பெல்லாம் பக்தி சேனல் நிறைய வந்துருச்சுங்களா? ஆளுக்கு உட்காந்துட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை பத்திலாம் நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க, சாமி இதெல்லாம் இப்படி சொல்றாங்களே, இது கரெக்டா அப்படின்னு எல்லாம் கேட்கறாங்க. கண்டிப்பா அதை பத்தி நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகமான கேள்விகள்லாம் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, இல்ல கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நியாயமான கேள்விகளுக்கு கட்டாயமா நான் பதில் சொல்றேன். ஒன்றும் தப்பே இல்லை. ஓகேவா? அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப திருப்பதி போலாமா? கண்டிப்பா அனைவரும் போகலாம். பெருமாள் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் இருக்கிறார், கெடுக்கிறதுக்கு அங்க இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு கிரகமும் கெடுக்கிறதுக்காக இல்லை. புரியுதுங்களா? நவகிரக வழிபாடே பாத்தீங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நவகோள்களோட வழிபாடே நம்ம எப்படி பண்ணோம், அங்க இருக்கிற மூலவர் தான் போய் நம்ம வழிபாடு பண்ணோம். ஒரு கோவில் இருக்கிற மூலவர் வழிபாடு பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு நல்லது நடக்கும். அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்களா தெளிவா இருக்கலாம். ஓகேவா? நான் குழப்பல தெளிவுபடுத்துறேன். அதனால திருப்பதி அனைவரும் போகலாம். மனோகாரங்க அப்படி இருக்கிறவங்க அனைவருமே போகலாம். ஆவணி ஆகட்டும், எல்லாரும் பூணூல் மாத்துவாங்க, ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க. நல்லதுகள் நடக்கும். பகவான்கிட்ட எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இயற்கை கோபத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நீங்க கோயிலுக்கு போங்க, வழிபாடு பண்ணுங்க. நிறைய பேர்த்தோட பிரார்த்தனைகள் கண்டிப்பா நம்மளுக்கு பலிக்குங்க. அது ரொம்ப முக்கியம். இயற்கை நம்மளுக்கு நிறைய தடைகள் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட கர்மா, இயற்கை எல்லாமே தடைகள் கொடுக்கும். அதை மீறி ஜெயிக்கணுங்கிறனால எல்லாரும் சேர்ந்து நம்ம பிரார்த்திப்போம். மீண்டும் ஒரு பெரிய தாக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் விழிப்புணர்வோடு இருக்கலாம். ஏன்னா வருங்காலங்களில் சென்னையை பாதிக்கணும் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த சொல்லே பழிச்சிருப்போம்னு எனக்கு ஒரு பயமா இருக்குது. சென்னையில் இருக்கிறவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணலாம். புரியுதா? நம்மளால பிரார்த்தனை தான் பண்ண முடியும். இயற்கையை தடுக்கிற அளவு நம்ம கிட்ட சக்தி இல்லை. ஆனா எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணா தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது எனக்குள்ள ஒரு விஷயம். அப்படி பார்த்தா சுனாமி வந்தப்ப தடுத்துக்கலாமேப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். சுனாமி பத்தி அப்ப நாலேஜே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை தெரிஞ்சுக்கோங்க. அதனால இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நடக்கும்போது தான் நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணணும்னு தோணுது. இனிமே நீங்க எந்த ஒரு ஆலயத்துக்கு போனாலும் இதுவும் சேர்த்து இயற்கையே, குறிப்பா மெட்ராஸ்ல இருக்கிறவங்களுக்கு சேர்த்து கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்க. அவங்க சொல்றாங்க என்னைக்கா இருந்தாலும் சென்னை பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சென்னையில் அது இயற்கையோட வேலைகள். ஆனா நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திருச்சி அவ்வளவு பெரிய சுனாமி திருச்செந்தூர் முருகனோட கோயில் வாசலை கூட டச் பண்ண முடியல. கடல் ஓரத்தில் தான் இருக்கிறாரு. அங்க கூட டச் பண்ண முடியாம கடல் உள்வாங்குது இல்லை? அப்படியும் இயற்கை பண்ணுது இல்லையா? இப்போ அதே மாதிரி சென்னையிலயும் வடபழனி முருகன் இருக்காரு, அவர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி முருகன் மேல நம்பிக்கை வச்சு பண்ணுங்க. ஏன்னா பூமிக்காரகன் முருகன் தான். ஓகேவா? அதாவது இயற்கை எப்பவுமே இயற்கை கூட இருந்தா இயற்கை நமக்கு ஹெல்ப் பண்ணுமா. ஓகேவா? சரி, சந்தோஷம். அடுத்த ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா 28/8/2024 வியாழக்கிழமை. இது மகா சங்கடக சதுர்த்தி. ஏன் இது மகா சங்கடக சதுர்த்தினா, அடுத்து வரக்கூடிய சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி. அதனால இது மகா சங்கடக சதுர்த்தி. அதனால இன்னைக்கு போய் விநாயகர்கிட்ட தேங்காய் விளக்கு வச்சு தேங்காய் சாதம் செஞ்சு பிரார்த்தனை பண்ணா கண்டிப்பா கேட்டுவாரு. புரியுதுங்களா? அன்று வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாள்ல வாஸ்து நேரம்னு ஒரு நேரம் இருக்குதுங்க. இது மத்தியானத்துல தான் அந்த வாஸ்து நேரம். அதாவது வாஸ்து பகவான் தாம்பூலம் தரிக்கிற நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பகல் 3:18 3:54 வரைக்கும் அந்த நேரம்.
மத்தியானத்துல தான் வராரு. அந்த நேரத்துல நீங்க பூஜை பண்ணுங்க. அதாவது வீடு கட்டலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க, வீடு நிலம் இருக்குது, அந்த நிலத்த மாத்தலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க, இல்ல வீட்டுல வாஸ்து தோஷம்னு எனக்கு இருக்குதுப்பா. இன்னைக்கு வந்து வாஸ்துக்கு ஒரு தனி வீடியோ நான் போடுறேங்க கண்டிப்பா. நெறைய பேத்துக்குள்ள எனக்கு நெறைய கேள்வி கேட்கறாங்க. அ எத் எல்லாத்துக்கும் நான் ஒருத்தருக்கு ஆன்சர் பண்ணுமோ, அதே கேள்வி மறுபடியும் மறுபடியும் கேட்கறாங்க. "சாமி வாஸ்து தோஷங்கிறாங்க, இவ்வளோ பரிகாரங்கிறாங்க, அவ்வளோ ஆகுமா?" அப்படின்னு கேட்கறாங்க. சிம்பிளான விஷயங்க. வாஸ்து நாள் அன்னைக்கு உங்க வீட்ல வாஸ்து தோஷம் இருக்குன்னா, அன்னைக்கு வந்து உங்க வீட்ட சுத்தியும் 4 மூலையிலயும் வந்து தாம்பூலம் வாங்கி இது பண்ணுங்க. அது தனியா ஒரு வீடியோ போடுறேன். இருந்தாலும் இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளா சொல்லிர்றேன். 4 மூலைக்கும் வெத்தல, பாக்கு, சுண்ணாம்பு. இது 3 கலந்து 4 மூலையில பதிச்சுட்டீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. வாஸ்து தோஷம் நிவர்த்தி ஆயிடும். புரியுதுங்களா? வாஸ்து பகவான்ட்ட வச்சு. உள்ளுக்குள்ள வாஸ்து தோஷமே இருந்தாலும் அது நிவர்த்தி ஆயிடும். ஜஸ்ட் சிம்பிளான வழிபாடுங்க. ரொம்பலாம் செலவு பண்ண வேண்டாம். செஞ்சு பாருங்களேன். நாம தான் ஒரு சின்ன பரிகாரம்லாம் ஒத்துக்க மாட்டோமே. இதே 1,00,000 2,00,000 அப்படின்னா, கரெக்ட்டான சாமி அப்பா அப்படிங்கிறாங்க. ஒரு சிம்பிளா வழிபாடு, சின்ன விஷயம்லாம் சொன்னா, "அவனுக்கு என்ன தெரியும்?" அப்படிங்கிறாங்க. உலகம் அப்படி இருக்குது. நான் என்ன பண்றது? அதனால வாஸ்து பரிகாரத்து இது. அதுக்கு எல்லாமே வாஸ்து இன்னும் தோஷம் இருக்குது. வீட்டுக்குள்ளேயே வாஸ்து ரூம் எல்லாம் சரியில்ல, எல்லா மூலையும் கரெக்ட்டா இல்ல அப்படின்னாலும், சின்னதா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க. உங்களோட குபேர மூலையில வெள்ள இருக்க விநாயகர் வாங்கி வைங்க. ஏற்கனவே போட்டிருக்கேன் பாருங்க, வெள்ள இருக்க விநாயகர்னு ஒரு வீடியோ. வாஸ்து தோஷத்துக்கு வந்து வெள்ள இருக்க விநாயகர் ரொம்ப ரொம்ப கரெக்ட்டா வேலை செய்றாரு. ஆனா நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் பண்ணணும். வெள்ள இருக்க செஞ்ச விநாயகரான்னு பார்க்கணும். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. புரியுதுங்களா? ஏன்னா வேறு ஒரு மரத்துலயும் செய்றாங்க. அந்த தீக்குச்சி வர மரத்துலயும் செஞ்சு குடுத்துடுறாங்க. வெள்ள இருக்க கட்டையில செய்யற விநாயகரான்னு பார்த்துக்கோங்க. அப்படி கொஞ்சம் தரமா வாங்கி நீங்க பண்ணீங்கன்னா 100% அதனோட வேலைகள் நடக்குது. நான் கண் கூட பார்த்துருக்கேன். நிஜமா. எப்படிப்பா அப்படின்னா, உதாரணமா நான் என்னையே எடுத்துக்கோங்க. ஒரு வீட்டுக்கு நான் போறேன். அந்த வீட்ல அதாவது நான் வாடகைக்கு போறேன். அந்த வீட்ல யாருமே வாடகையில ரொம்ப காலம் தங்குனதே இல்ல அப்டின்னாங்க. நான் சொன்னேன், "என்னங்க இப்டி இருக்குங்க?" ஏன்னா போறவங்கலாம் ஒரு 2 மாசம், 3 மாசத்துலயே காலி பண்ணிட்டு போயிடுவாங்களாம். அதனாலயே அவங்களுக்கு அட்வான்ஸ் அதாவது எப்டின்னா, அந்த அட்வான்ஸ் கூட அடுத்தவங்கட்ட வாங்கிட்டு தான் அந்த ஓனரால திருப்பி குடுக்க முடியும். அப்டி சூழ்நிலை இருந்தது. சொன்னாங்க, "நீ இது என்னப்பா பண்ணுவ?" சரி ஓகேங்க நான் பார்த்துக்கிறேங்க. ஏதோ இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கம்மி பண்ணுவோம். ஓ! இதுல ஒரு அரசியலும் இருக்குது. அந்த மாரி இடத்துக்கு நான் போயிடுவேன். இயற்கையா அதுல ஒரு பிளஸ்ஸும் இருக்குது. அது அதுல அதுல இன்னொரு ரகசியம் இருக்குது. அது இன்னொரு நாளைக்கு சொல்றேன். அது ரகசியங்கிறது வேறங்க அது. அத நான் அப்புறம் சொல்றேன். இல்ல இதுவும் வேலை செய்யுதுங்கிறத நான் ஆணித்தரமா ஒத்துக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் வந்தவங்களும் நல்லா இருக்காங்க. புரியுதுங்களா? நான் போனதுனால நான் மட்டும்ங்கிறதுனால இல்ல. எனக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு வந்தவங்க ரொம்ப நாள் தங்கியிருக்காங்க. புரியுதுங்களா? அப்ப நாங்க செஞ்ச விஷயம் என்னன்னா, வாஸ்து வெள்ள இருக்க விநாயகர் வாங்கி குபேரமூலையில நான் வச்சுட்டே வந்துட்டேன். நான் எடுக்கவே இல்ல. நான் எப்பவுமே ரிட்டர்ன் வரும்போது அதெல்லாம் எடுக்க மாட்டேன். ஏன்னா ஒரு சில பூஜைகள், ஒரு சில விஷயங்கள் அந்த வீட்டுக்கு நான் பண்ணா, அந்த வீட்ல நான் அப்படியே நான் விட்டு வந்துருவேன். ஏன்னா அடுத்து வரவங்களும் நல்லா இருக்கணும். என்ன பொறுத்தவரைக்கும் அதுதான் காரணம். புரியுதுங்களா? அந்த மாரி தான் நான் செய்வேன். எப்பவுமே ஒரு இடத்துக்கு போனா, அந்த இடம் வந்து எனக்கு ஏத்தா மாரி நான் மாத்திக்குவேன். அதுக்கேத்த மாரி அவங்களுக்கும் வளர்ச்சி குடுக்குற மாரி நான் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமும் நல்லா இருக்கணும். இவர் வந்துட்டு போனாருப்பா, அதுக்கப்புறம் நல்லா இருக்குதுப்பா. அந்த வார்த்தைய நான் காப்பாத்திட்டு வரேன். எந்த இடத்துலயும். ஓகேவா? அத கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிம்பிள் வாஸ்து சம்மந்தமான விஷயத்துக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் செலவே இல்லாத பரிகாரங்க. இல்ல ரூ. 2,00,000 தான் குடுத்து பண்ணுவோம்னா, ரூ. 2,00,000 குடுங்க. அதுக்கு நான் பரிகாரம் பண்ணி தரேன். ஓகேவா? அந்த ரூ. 2,00,000 உங்க டெபாசிட் உங்க பேர்லயே போட்டு, நான் சொல்ற இதே விஷயத்த நான் உங்களுக்கு வேற மாரி சொல்லி ஒரு பூஜைய போட்டு பண்ணிடலாம். ஓகேவா? இல்ல உங்களுக்கு கொஞ்சம் செலவு பண்ணணும்னா, வீட்ல வெளில இருக்க விநாயகர வச்சு கணபதி ஹோமம் பண்ணி, அதுக்கப்புறம் விநாயகர எடுத்து நாங்க வச்சு பூஜை பண்ணிக்கலாம். இப்படியும் செலவு பண்ணலாம். புரியுங்களா? வீட்ல ஒரு ஹோமம் பண்ணி அப்படியும் பண்ணலாம். புரியுதுங்களா? தப்பு ஒண்ணும் இல்ல. எனக்கு ஹோமம் பண்றது கூட காசு இல்லைங்க. வாங்குங்க, வைங்க. வெளில இருக்க பன்னீர் ஊத்துங்க, மஞ்சள் கழுவுங்க, பொட்டு வைங்க. அதுக்கப்புறம் எடுத்து வைங்க. சரியா போயிடும். புரியுதுங்களா? இந்த மாரி எளிமையான பரிகாரங்களும் இருக்குங்க. ஆனா எளிமை தேடி போறதுக்கான கால சூழ்நிலை இப்ப இல்ல. ஏன்னா இது வந்து கலிகாலம். கண்டிப்பா. கலிகாலத்துல வந்து நம்ம அதாவது சிம்பிளான விஷயங்கள் சொன்னா. செலவே இல்லாம விஷயம். செலவே இல்லன்னா, செலவு இருக்குது கொஞ்சம் கொஞ்சம். அந்த செலவு மட்டும் பண்ணா போதும். செஞ்சு பாருங்க. கண்டிப்பா வாஸ்து தோஷம் நிவர்த்தி ஆயிடும். நல்லதுகள் நடக்கும். ஓகேவா? ஓகே. இந்த வாரத்தோட விசேஷ நாட்கள் பார்த்தீங்க. ஒரு முக்கிய அறிவிப்பு. அறிவிப்பு அப்படின்ட்டாவே ஒரு சில பேத்துக்கு தோணும். ஒருத்தர் ஃபோனே பண்ணி கேட்டாரு. "சாமி என்ன சாமி பணம் கேட்டுட்டே இருக்கிறீங்க?" அப்படிங்கிறாங்க. கடவுளே நான் வச்சிருக்கிறது வந்து 14 லட்சுமி கோயிலு. அந்த கோயிலுக்கு இந்த மாரி ஒரு பூஜை நடக்குது. இந்த பூஜை செய்யணும்னா இவ்வளவு செலவாகும். அந்த செலவுக்கு வந்து நானா பண்ண முடியாது. என்னோட மெம்பர்ஸ் பண்ண முடியும். என்னோட மெம்பர்ஸ்க்கு வந்து எல்லாரும் அவங்க சேனல் கம்பல்சரி பார்ப்பாங்க. என் மெம்பர் மட்டும் தெரிஞ்சுக்கக்கூடாது. டிவைன் டிவி பார்த்துக்கிற அத்தனை பேரும் தெரியணும்னு தான் இந்த தகவல் நான் சொல்றது. ஓகேவா? நீங்க கூட வந்து பாருங்க. நீங்க இந்த 16 நாள் பூஜைய. ஓகேவா? 16 நாள் மகாலட்சுமி பூஜை நடக்குது. என்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம்னா 11/9/2024 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி 25/9/2024 வரைக்கும் நடக்குது. மொத்தம் 15 நாள் வரும். அது என்னன்னீங்களா 15 நாள் வரும். என்ன சாமி 16 நாள்னு சொன்னீங்க. 15 நாள் தான் பூஜை பண்ணீங்களா? அப்படின்னா 16 நாள் பூஜை
நடக்கும். எப்படி 16 நாள் நடக்குன்னா பௌர்ணமி இடையில வரும். அந்த பௌர்ணமிக்கு வந்து மத்தியானமும் நைட்டும் 2 பூஜைகள் ஒரே டைம்ல நடந்துரும். இப்ப 16 நாள் கணக்கு வந்துரும். புரியுதுங்களா? ஏன்னா அந்த டைம்ல 2 திதி வரும். புரியுதுங்களா? ஒரு நாள் வந்து 2 திதி மிக்ஸ் ஆகும். அத வந்து நாங்க அந்த திதி கூட கம்பேர் பண்ணிக்குவோம். அப்படிதான் நீங்க பஞ்சாங்கம் பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? அதாவது வளர்பிறை அஷ்டமியில ஆரம்பிச்சு தேய்பிறை அஷ்டமியில முடிக்கிறது தான் அந்த 16 நாள் பூஜை. மகாலட்சுமி பூஜை. இதை நீங்க வீட்லயும் செய்யுங்க. நான் சொன்ன டேட்ல ஆரம்பிங்க. நான் சொன்ன டேட்ல முடிங்க. 2 நெய்வேத்தியம் பண்ணுங்க. அதாவது பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் 2 நெய்வேத்தியம். அதாவது பகல்ல ஒரு நெய்வேத்தியம், 12 மணிக்கு ஒரு நெய்வேத்தியம், ஈவினிங் நைட் 6 மணிக்கு மேல 7 மணிக்கு ஒரு நெய்வேத்தியம் படிச்சிங்களா உங்களுக்கு 16 நாள் பூஜை கணக்கு வந்துடும். இந்த 16 நாளும் 16 சுமங்கலிக்கு நீங்க வாங்கி கொடுங்க. நான் வந்து எப்படி பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் நாள் ஒரு சுமங்கலிக்கு, 2வது நாள் 2 சுமங்கலிக்கு, 3ஆம் நாள் 3 சுமங்கலிக்கு, 15ஆம் நாள் 15 சுமங்கலிக்கு, 16ஆம் நாள் 16 சுமங்கலிக்கு மங்கள பொருட்கள் தானமா கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? இது 4வது வருஷம் பிரம்மாண்டமா செய்ய போறோம். ஓகேவா? இதுக்கெல்லாம் காரணம் உங்களோட அருளாசையோட. மகாலட்சுமி வரத்துக்கு முன்னாடியே இந்த விஷயம் நான் ஆரம்பிச்சிட்டேன் இந்த நம்ம கோவில்ல. ஓகேங்களா? ஏன்னா எப்பவுமே லட்சுமி கிட்ட ஒரு விஷயம் பிடிக்குது. நீ எதையெல்லாம் கொடுக்குறோமோ அதெல்லாம் லட்சுமி நமக்கு திருப்பி தருவாளாம். லட்சுமி கிட்ட பொறுத்த வரைக்கும் செலவு பண்ணணும் அப்படிம்பாங்க. இதை நான் எக்ஸாம்பிள் நான் சொல்றேங்க. நீங்க இதை எப்படி எடுத்துக்கன்னு தெரியல. இது நேச்சுரலான ஒரு விஷயம். என்னோட நண்பர் இதை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கேட்டா எப்படியாவது தெரிஞ்சாலும் சொல்லுவாரு. முதல் நான் மலேசியா வரேங்க. அது வந்து நான் டூரிஸ்ட் ட்ரிப்ல வரேன். நான் இப்பெல்லாம் இண்டிவிஜுவலா வந்துட்டு இருக்கேன். ஆரம்பத்தில் நான் வரது வந்து ஒரு டூரிஸ்ட் ஏஜென்ட் மூலியமா வரோம். அப்ப என்னோட ஃப்ரெண்டு ஜெகநாதன் அவரும் வராரு. அவரு கூட நான் வரேன். ஓகேங்களா? இப்ப அவரு நானும் ஒரு ரூம்ல தங்கிட்டு இருக்கோம். நான் வந்து மலேசியாவில் எல்லா விஷயத்துக்கும் கணக்கு பார்த்து அப்ப நான் செலவு பண்ணிருக்கேன். ஐயோ, ₹1 ₹17 கணக்கு வருது. அப்ப ₹10 ₹170. இந்த விஷயத்துக்கு ₹170 செலவு பண்ணணுமா? இன்னும் குறைக்கலாமே அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கணக்கு பார்த்து வேண்டாம் எதுவும் வாங்காம இருக்கேன். அவரு ஆக்சுவலா ட்ரிப் வந்து 4 நாள். 2 நாள் என் கூட பார்த்தாரு. என்ன சாமி நீங்க எதையுமே வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னாரு. இல்லைங்க ரொம்ப நம்ம ஊர்லயே போய் வாங்கிக்கலாங்க அப்படின்னாரு. அப்புறம் அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. நீங்க என்ன அப்ப நம்ம இந்த கோவில் விஷயம் வந்து ஆரம்பிக்கவே இல்லை. கோவிட்டுக்கு முன்னாடி. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப சொன்னாரு, சாமி நீங்க என்ன கோயில் கட்டணும்னு உங்களோட ஆம்பிஷன் இருக்குது? மகாலட்சுமி. மகாலட்சுமி பண்ணா நீங்க எவ்வளவு செலவு பண்ண தெரியுமா? அப்படின்னாரு. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, லட்சுமி தேவைன்னா லட்சுமி செலவு பண்ணுங்க. செலவு பண்ணாதாங்க லட்சுமி உங்களை தேடி வருவாங்க. நீங்க வச்சுக்கிட்டே இருந்தீங்களா வரமாட்டாங்க. தயவு செஞ்சு கொடுக்க பழகுங்க. நீங்க எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சொல் வந்து எனக்கு அவர் சொன்னதா நான் நினைச்சுக்கலாம். எனக்கு மகாலட்சுமி சொன்னதா எனக்கு அந்த நேரத்துல வந்தது. அன்னைக்கு சாயங்காலம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிப்புக்கு போறோம். அப்படி நிறைய சாக்லேட் அது இதுன்னு வாங்கிட்டு வந்து வைக்கிறேன். எல்லாம் கூட வந்தவங்க எல்லாரும் பாக்குறாங்க. என்ன இத்தனை நாள் கழிச்சு இப்ப செலவு பண்றாரு அப்படின்ட்டு. ஓகேவா? அப்பதான் எனக்கு புரிஞ்சது இதெல்லாம் இந்த சூட்சமாங்கிறது. ஆக்சுவலா சாக்லேட்டுங்கிறது எனக்காக வாங்கல. என் ஃபேமிலிக்கு பிளஸ் நண்பர்களோட ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் மலேசியா வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட் ஏறி வந்திருக்கேன். அந்த சந்தோஷத்துல கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய வாங்கினேன். இதே அவர் அந்த அட்வைஸ் சொல்லணும்னா கண்டிப்பா நான் அப்படி கம்மியா ஒரு 2, 3 பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்திருப்பேன். எங்க வீட்டுல அப்படிங்க மட்டும். இப்போ வந்து நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, லட்சுமி பொறுத்த வரைக்கும் செலவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாத்ரீகம் இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். பணக்காரன்லாம் ஏப்பா ₹100 கோடி கல்யாணம் செலவு பண்றான்னா, சம்பாதிக்கிறாங்க, செலவு பண்றாங்க, அது திரும்ப வருது. புரியுதுங்களா? சும்மாலாம் இல்ல. ஒரு அரசியல் விழாவுக்கு எதுக்குப்பா அத்தனை ₹100 செலவு பண்றாங்கன்னா, திரும்ப வரும். பிரபஞ்சம் நீ பண்றதோட 100 மடங்கு திருப்பி தரும். அதுதான் பிரபஞ்சத்தோட வேலை. புரியுதுங்களா? அரசியல்வாதி ஓட்டுக்கு எது காசு கொடுக்குறான்னா திரும்ப வரும். புரியுதுங்களா? பிரபஞ்சத்தோட வேலை. செலவு பண்ணா எடுத்துடலாம். வாய்ப்புள்ளவங்க இந்த பூஜையில வந்து கலந்துக்குவாங்க. இந்த பூஜை ரொம்ப சிறப்பா இருக்கும். 16 நாளுமே நடக்கும். இந்த 16 நாள்ல மகாலட்சுமி பார்க்கறது நல்லது. 16 நாள்ல 16 லட்சுமி நீங்க பார்க்கலாம். டெய்லியும் ஒரு லட்சுமியா அப்படியே பார்த்துடலாம். புரியுதுங்களா? நீங்க வந்து பாருங்க. திதி முறையில பூஜை பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சிறப்பான பூஜைகள் நடக்குது. தொடர்ந்து நம்ம வாரணாசி போக்கல செல்லலாம். மேன்மையான எண்ணம் கொண்ட மேசராசி நேயர்களே, இந்த வார பலனை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய், குரு இருப்பாரு. உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன் வக்ரநிலையில் இருப்பாரு. புதன் வக்ரமாகி பின்னோக்கி வேற போறாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனாம் தேதினா 23ஆம் தேதி பின்னோக்கி போறாரு. எங்க போறாரு? கடகராசிக்கு போறாரு. அந்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பாரு. 11ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரநிலையிலும், 12ஆம் இடத்துல ராகு பகவானும் இருப்பாங்க. இந்த வாரத்துல கவனிக்க வேண்டிய விஷயம், உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து சந்திரன் தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப நன்மையில போய் முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த வாரம் எதிர்பார்க்காத காரியங்கள் வெற்றி கிடைக்கும். மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் செஞ்சு முடிப்பீங்க. சந்தோஷங்கள் அதிகரிக்கும். நோய் நொடிகள் குறையும்.
ஆரோக்கியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மருத்துவ செலவுகள் குறையுங்கிறத நம்புங்க. சுப செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அதை தாராளமா செலவு பண்ணலாம். நிறைய நல்ல விஷயங்கள்ல கலந்துக்குவீங்க. புண்ணிய காரியங்களுக்கு செலவு பண்ணுவீங்க. அதுக்கான வாய்ப்பா இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்களும் ஏற்றங்களும் கொடுக்குது. அதன் மூலியமா நன்மைகள் அதிகம் கிடைக்குது உங்க குடும்பத்துக்கு. பெற்றோரோட ஆலோசனை கேட்டு நீங்க நடந்தீங்களா ஒரு பெரிய சந்தோஷமான விஷயங்கள் நடக்க போகுது. அவங்க தயவால சொத்து கிரயமாவறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சொத்து சேர்க்கைகள் நடக்கும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். பிரச்சனையான சொத்துக்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். வராத பணம் கைக்கு வரும். சந்தோஷம் கொடுக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்யற இடத்துல ஒரு சில பிரச்சனை இருந்தாலும் சமாளிப்பீங்க. நிறைய பேர் உதவுறாங்க. குறிப்பா உங்க ஃப்ரெண்டு உதவுறாங்க. தலைமை பதவியில் இருக்கிறவங்க உதவுறாங்க. அவங்க மூலியமா எதிர்பாராத பதவி உயர்வுகள் கிடைக்குது. தக்க வச்சுக்கோங்க. நன்மையை தேடி தரும். வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு பூர்வீக சம்பந்தமாக்குற சிக்கல்கள் நீங்கி சந்தோஷம் பிறக்கும். வாகன யோகம் அமைகிறது. அரசாங்க வகையில சலுகைகள் கிடைக்குது. எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாரமா இருக்குது. குழந்தைங்களால நற்பெயர்கள் கிடைக்குது. குழந்தைங்களுக்கு மங்கள காரியங்கள் நடத்த போறீங்க. சகோதரன் சகோதரி குடும்பத்துல விசேஷங்கள் கலந்துக்க போறீங்க. சுப செலவுகள் வருது. ஆடை ஆபரண சேர்க்கை, தங்க நகை வாங்கி மகிழக்கூடிய நேரம் வந்திருக்கு. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள நடக்குது. பெரிய பெரிய வாய்ப்பு வருது. சின்ன திரையில இருக்கிறவங்க வெள்ளித்திரை கூட போகலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா உங்களை தேடி வருகிறது. ஏத்துக்கோங்க. ஒரு நல்ல காலம் வந்துருச்சு. கன்னி பசங்க கன்னி பெண்களுக்கு மங்கள காரியம் கைகூட போகுது. சொந்தத்திலே வரன் அமைகிறது. சிறப்பான ஒரு நல்ல காலம் வந்திருக்குது. பயன்படுத்திக்கங்க. மாணவ மாணவியருக்கு படிப்புல ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கும். அதே போல புதிய விஷயத்தை நோக்கி பயணங்கள் இருக்கும். ஒரு சில விஷயத்துக்கு தடையா இருந்தாலும் தடைப்பட்டு உடனே கிடைச்சிடும். எதிர்பார்த்து காத்துருங்க. இல்லத்தரசிகளுக்கு உறவுகள் மூலியமா ஒரு சில பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சு வெற்றி காண்பீர்கள். மனசுக்கு பிடிச்ச சந்தோஷமான நிகழ்வுகள் நிறைய நடக்கும். வீட்டுக்கு தேவையாகிற பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிர்பாராத நண்பர்களை சந்திப்பீர்கள். நண்பர்கள் சந்திப்பு நிச்சயமா நடக்கும். அதாவது எப்படின்னா உங்க பூர்வீக இடத்துக்கு வருவீங்க. ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள நடக்கிறத உணர்வீங்க. வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலை செய்யற இடத்துல இருக்கிற பிரச்சனை குறைஞ்சு நன்மைகள் நடக்கும். அரசாங்க வேலை சம்பந்தமா முயற்சி பண்ணீங்கன்னா நல்லது நடக்கும். அதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியா அந்த வாரத்துல ஒரு நிகழ்வு நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் பௌர்ணமி அன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மாசம் ஆவணி அவிட்டம் வருகிறது. இந்த ஆவணி அவிட்டங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரம் உங்க ராசி செவ்வாயோட ராசி. அதனால இந்த நாள்ல குலதெய்வ கோயிலுக்கு போய் 5 முகம் ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு வாங்க. புரியுதுங்களா? அதாவது மண் விளக்குல 5 முகம் இருக்குது. அதுல சின்னதா கூட வாங்கிட்டு நெய்யில விளக்கு ஏத்திட்டு வாங்க. வாய்ப்பு கிடைச்சா தாமரை தண்டு திரி கிடைக்கும். கொஞ்சம் 10 ரூபாய் 20 ரூபாய் தான் வரும். அதுவும் வாங்கி வீட்டுல வச்சுக்கோங்க. கம்பல்சரி தாமரை தண்டு திரி இருக்கணுங்க வீட்டுல எல்லாம். இதை நீங்க பயன்படுத்தினீங்களா நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். ஒரு பெரிய சந்தோஷம் நிச்சயம் கிடைக்கும். அதிக உழைக்கும் எண்ணம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இந்த புறத்துல நன்மையான விஷயங்களை தெளிவா தெரிந்து கொள்ளலாம். உங்க ராசியில செவ்வாய் குரு பகவான் இருப்பாரு. ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு பாத்தீங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன் இருப்பாரு. புதன் வக்கரம்ல இருக்கிறாரு. வக்கரமாகி கடகத்துக்கு போறாரு இந்த வாரம். அது கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு போறாரு. அந்த 3ஆம் ஸ்தானங்கிறது பயணஸ்தானம். பயணம் தடைபடும். கவனமா இருக்கணும். ஒரு காரியம் திரும்ப திரும்ப செய்யற மாதிரி வரும் அந்த வாரம். இந்த ரிஷபராசிக்காரங்களுக்குலாம் அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கும் இந்த வாரம். அதுக்கேற்ற மாதிரி உடல்நிலையை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. யார்கிட்டையும் சண்டை பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆகுங்க. தயவு செஞ்சு ரிஷபத்துக்கு ஒரு பழக்கம் என்னன்னா ப்ரிப்பேரே பண்ண மாட்டேங்கிறீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ப்ரிப்பேரே ஆக மாட்டேங்கிறீங்க. அது ஏன்னே தெரியல. அது உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு தெரியல. ஆனா நீங்க ப்ரிப்பேர் ஆகிறதே இல்லை. நீங்க இந்த ப்ரிப்பேர் ஆகாம இருக்கிறதே ஒரு தவறு. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நீங்க ப்ரிப்பேர் ஆனா மட்டும்தான் நல்லதுகள் நடக்கும். தயவு செஞ்சு ப்ரிப்பேர் ஆகுங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் ஹார்ட் ஒர்க் பயங்கரமா பண்றீங்க. அதுல நான் குறைய சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க ஒரு இடத்துக்கு போலாம் அப்படின்ட்டா அதுக்கு முன்னாடி என்னென்ன தேவை அப்படிங்கறதும் அதுக்கு கரெக்டான முறையில திட்டமிடல் உங்ககிட்ட கொஞ்சம் இல்லை. கொஞ்சம் அவசரமாவே இருக்கிறீங்க. கடைசி நேரத்துல கிளம்பலாங்கிறீங்க. இப்போ வரலங்கிறீங்க. திடீர்னு ஓகே கிளம்பலாம் பண்ணலாங்கிறீங்க. அப்படிலாம் இருக்கீங்க. பாருங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. எல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்களா 100% நல்லா இருக்கும். ஹெல்த்ல அக்கறை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஹெல்த்ல அக்கறை எடுத்துக்கோங்க. வேலைக்கு தயவு செஞ்சு சாப்பிடுங்கப்பா. வேற என்ன நம்ம லைஃப்ல நல்லா சாப்பிடணும். ருசியா சாப்பிடணும். ரிஷபத்துக்கு ருசினாவே தெரியாது. தெரியும் டேஸ்ட் ஆகிறத மட்டும் சாப்பிடுங்க. இல்லைனாலும் மற்றதையும் சாப்பிட்றீங்க. ஆனா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சுக்கிரனோட ஆதிக்கத்துல இருக்கிறீங்க. சுக்கிரனை பயங்கரமா ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அங்க சந்திரனும் உச்சமாகறான். அதனால அம்மாவோட சப்போர்ட். அம்மா எதை கொடுத்தாலும் ஓகே. அப்படிதானே? அங்க சாப்பாடு கொஞ்சம் சரியில்லைனா கூட அம்மா கிட்ட எதுவும் கேள்வி கேட்க முடியாது. சரி அம்மா தானே அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றீங்க. ஆனா நல்லா டேஸ்டா சாப்பிட்ற ஆளுங்க தான் நீங்க. நல்லா சாப்பிடுங்க. ஓகேவா? அந்த விஷயம் மைண்ட்ல வச்சுக்கோங்க.
அப்புறம் ரொம்ப காலமா 5ஆம் இடத்துல கேது இருக்காரு. சங்கட சதுர்த்தி வழிபாடு பண்ணணும். மனசுல வச்சுக்கோங்க. விநாயகர கம்பல்சரி டெய்லியும் கும்பிட்டா புண்ணியம் ஜாஸ்தி. அதுவும் வலம்புரி விநாயகர் கும்பிட்டா உங்களுக்கு தான் நல்லது. தயவு செஞ்சு விநாயகர பார்த்தீங்களா, ஒரு கிட்ட போய் ஒரு கையெடுத்து கும்பிட்டு, ஒரு அருகம்புல் மட்டும் எடுத்து வச்சு கும்பிட்டு வாங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். ஓகேவா? ஒரே ஒரு அருகம்புல்ல பறிச்சு விநாயகர் மேல வச்சு கும்பிட்டு வந்தீங்களா, உங்களுக்கு வர தோஷங்கள் நிவர்த்தியாகும். பிரச்சனைகள் நீங்கும். சந்தோஷம் பிறக்கும். மனசுல வச்சுக்கோங்க. ஆரம்பத்திலேயே சொல்றேன். சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு சுகஸ்தானத்துல 3 கிரக சேர்க்கை இருக்குது. 1 கிரகம் வக்ரமா இருக்குது. 2 பேருமே ரொம்ப நல்லவங்க தான். எந்த பிரச்சனையும் இல்ல. சுமூகமா போகும். புதன் மட்டும் கொஞ்சம் வக்ரமாகறனால உறவுக்குள்ள பகை, விரோதம் வரத்துக்கு தயாராகுது இந்த வாரம். இந்த புதன் வக்ர நிவர்த்தி வரையும் சொந்தக்காரங்கள கொஞ்சம் சமாளிச்சு பாருங்க. இப்ப எல்லாம் அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன சொல்லுவாங்க, உங்கள அதாவது நாம ஒரு பக்கம் இழுத்தா அவங்க ஒரு பக்கம் போற மாரி பண்ணுவாங்க. கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. விட்டு குடுத்து போங்க. ஏன்னா காரியம் நல்லபடியா நடக்கணும். அதனால எல்லாம் கொஞ்சம் விட்டு குடுத்து சரி பண்ணிக்கோங்க. அதான் நல்லது. ஓகேவா? ஏன்னா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. புதுசா ஒரு விஷயத்த தொடங்க போறீங்க. அதுக்கெல்லாம் சொந்தக்காரங்களோட உதவிகள் தேவை. நண்பர்களோட உதவி தேவை. நண்பர்கள் பிரச்சனை இல்ல. ஆனா உறவுகள் தான் கொஞ்சம் விட்டு குடுக்காம இருக்கிறாங்க. கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு நல்லது. புரியுதா? புரியும்னு நம்புறேன். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்யற இடத்துல அலைச்சலும் கொஞ்சம் பிரச்சனையும் இருக்குது. சமாளிச்சு வெற்றி காண்பீர்கள். அதே சமயத்துல ஒரு விஷயம் கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்க செய்ய வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்களா, ஒர்க் பண்ற இடத்துல வந்து எப்பவுமே சனி பகவானோட ஆதிக்கம் இருக்கனால ஆஞ்சநேயர் வழிபாடு கட்டாயம் தேவை. இப்ப ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. இந்த சிக்கல்கள் உங்களுக்கு வரவே வராது. ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து செந்தூரம் தான். புரியுதுங்களா? செந்தூரத்தை கொண்டு போய் அவர் மேல வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்க எடுத்துட்டு வந்து மிச்சத்தை நீங்க வச்சுட்டு இருந்தீங்களா, கண்டிப்பா உங்களுக்கு ஆஞ்சநேயரோட துணை அனுகிரகம் இருக்கும். வாரத்துல ஒரு நாள் சனிக்கிழமை மட்டும் போயிட்டு வாங்கல. கரெக்டா? செஞ்சிடலாம் இனிமே. செஞ்சு பாருங்க. மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு இந்த வாரம் வண்டி வாகனம் வாங்கலாம், வீடு கட்டலாம். அந்த மாரி நல்ல நேரம் வந்திருக்குது. சுபகாரியங்கள் பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அதே சமயத்துல எந்த காரியம் செஞ்சாலும் திட்டமிட்டு பண்ணுங்க. அதான் ரொம்ப நல்லது. சனியும் வக்ரம், புதனும் வக்ரம், வக்ரம் 2 பேர் பார்க்கறாங்க. 2 வக்ரம் நேருக்கு நேர் பார்க்கும்போது பெரிய மாற்றத்த குடுப்பாங்க. நல்லது தான் செய்வாங்க. ஆனா ஒரு தடை, ஒரு ஸ்லோ, ஒரு சண்டை இப்படிதான் ஆரம்பிப்பாங்க. புரியுதா? அதனோட காரகத்துவத்த செய்யாம இருக்க மாட்டாங்க. சனி பகவானோட பார்வையால சிக்கல் உண்டு தான். அது மறுக்கறதுக்கு இல்ல. அப்ப தடை தாமதம் வருது. வண்டி வாகனத்துல மெதுவா ஓட்டுங்க. வாகனத்துல கவனமா இருங்க. 4 காலு ஜீவன்கிட்ட எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா நல்லதுகள் நடக்கும். வாகன செலவு வருதுங்க. புதிய வாகனம் வாங்குற யோகம் வருது. பழைய வாகனத்த சர்வீஸ் பண்ற யோகம் வருது. மாத்திட்டு புதிய வாகனம் வாங்கிடுங்க. வாழ்த்துக்கள். வீடு கட்டலாம், வீடு வாங்கலாம். வெளிநாட்டுல சொத்து வாங்கக்கூடிய நேரம் வந்திருக்குது. கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. வெற்றி கிடைக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு தடை வரும். குறிப்பா நண்பர்களால தடை வரும். கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு சிக்கலை உருவாக்குவாங்க. கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னா நல்லது நடக்கும். கன்னி பெண்கள், கன்னி பசங்களுக்கு தாய் வழி உறவினர்களால நல்லது நடக்கும். கண்டிப்பா அம்மா சைடு சொந்தங்கள் மூலியமா வரன் தேடுங்க. சீக்கிரமா வரன் அமைச்சு. மாணவ மாணவியருக்கு நல்லது நடக்குது. கோபத்தை விட்டு கொடுங்க. அவசரப்படாதீங்க. திட்டமிட்டு செய்யுங்க. வெற்றி கிடைக்கும். இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் தாய் வழி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அவங்க குலதெய்வ கோயில் சம்பந்தமான நல்ல காரியங்கள் செஞ்சு முடிப்பீங்க. சொத்து உங்க மேல கரையமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நீங்க போது நீங்க ஒரு பத்திரத்துல கையெழுத்து போறதுக்கான வாய்ப்புகள் வருது இந்த வாரம். அது சம்பந்தமான நல்ல முடிவு எடுங்க. நன்மைதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. விட்டு கொடுத்தா கெட்டு போறதில்ல. கண்டிப்பா நீங்க விட்டு கொடுக்குறீங்க. உங்க குடும்பத்தார்ட்டயும் சொல்லி விட்டு கொடுங்க. எப்பவுமே கணவரோட சப்போர்ட் இல்லாம எந்த செயல் செஞ்சாலும் தப்பா போய் முடிஞ்சிருங்க. அவருக்கு தகவல் இல்லாம எந்த செயல் செஞ்சாலும் பிரச்சனையாடும். அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்க அம்மா மேல ரொம்ப பாசம், அப்பா மேலயும் பாசம். உங்க அதாவது என்னன்னா, புகுந்த வீட்டை விட பிறந்த வீட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறவங்க ரிஷபத்துல இருக்கிறவங்க. நான் அதை குற்றம்னு சொல்ல மாட்டேன். அதுல இயற்கையாவே அங்க அப்படிதான் இருக்கும். ஜாதகமே அப்படிதான் இருக்கும். அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஆணா இருந்தாவே அப்படி இருக்கும்போது பெண்ணுக்கு கண்டிப்பா கொஞ்சம் ஜாஸ்தியா தான். ஏன்னா சந்திரன் அங்கதான் உச்சமாகறான். அதனால அந்த எண்ணத்துல தான் இருப்பீங்க. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் சொன்ன விஷயத்த மட்டும் நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டீங்களா, ஒண்ணும் தப்பு வராது. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. அவங்களுக்காக கொஞ்சம் விட்டு கொடுங்க. எதை விட்டு கொடுத்தாலும் கணவரோட சப்போர்ட்டோட விட்டு கொடுங்க. அவர் திட்டுவாருங்க, அவர் சொன்னா பிரச்சனையாகுங்க. அதனாலதான் எங்களுக்கு ரொம்ப காலமா சண்டையாக்குது அப்படிலாம் நினைச்சீங்களா, அது சண்டை இல்ல. மனம் விட்டு பொறுமையா பேசுங்க. பொறுமையா பேசுற இடம் இருக்குது. எங்க பேசணும்னா, நீங்க பிறந்த வீட்டு குலதெய்வத்துக்கு உங்க வீட்டுக்காரர் கூட்டிட்டு போய் அங்க உட்காந்து பேசுனீங்களா, அவர் சைலண்ட் ஆயிடுவாரு. இதெல்லாம் ரகசியங்க. அது நிஜமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பெரிய சண்டை வரதுக்கு முன்னாடி, ரொம்ப பெரியசா சண்டை வந்துருச்சு அப்படின்னா, நீங்க பெரிய கோயிலுக்கு தான் போகணும். நம்மளுக்கு ஆரம்பத்திலே வருதுன்னா, இந்த கோயிலுக்கு போங்க. உங்க குலதெய்வ கோயில். அதான் நீங்க பிறந்த குலதெய்வ கோயில். ஓகேவா? உங்களுக்கெல்லாம் மொட்டை அடிச்சு காது குத்திருப்பாங்கல்ல, அந்த கோயில். சரிங்களா? அந்த கோயிலுக்கு போகணும். ஒவ்வொரு பெண்ணும் தான் இருக்கிற வரைக்கும் தன்னோட பிறந்த குலதெய்வத்தை மறக்கக்கூடாதாம். எப்படி தாய் தந்தையை மறக்கக்கூடாது, அதே போல பிறந்த குலதெய்வத்தையும் மறக்கக்கூடாது. சரியா? அதை புரிஞ்சுக்கோங்க. நல்லதுகள் நடக்கும். வேலைக்கு சில பெண்களுக்கு வேலை செய்யற இடத்துல ஒரு சில சலுகைகள் இருக்குது. எதிர்பார்த்து காத்துருங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க. அதுவே மத்தவங்களுக்கு பொறாமையா இருக்குது. எவன் பொறாமப்பட்டா உங்களுக்கு என்னங்க? நீங்க மைண்ட ஃப்ரீயா வச்சுட்டு உங்க பழக்கத்தை அப்படியே கன்டின்யூ பண்ணிட்டு இருங்க. உங்களோட பழக்கவழக்கங்களை கன்டின்யூ பண்ணுங்க. நல்லது நடக்கும். ஏன்னா உங்களை விட நேர்மையான உலகத்துல யாரும் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். சத்தியமா எனக்கும் தெரியும். ஏன்னா நீங்க சத்தியத்தின் வழி நடக்கிறவங்க. கண்டிப்பா. ஏன்னா எப்பவுமே உங்களுக்கு நேர்மையா நடக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. அந்த கவனங்கிறது
அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காம நீங்க உங்க ஒர்க்கில் கரெக்டாக இருந்துட்டீங்களா கண்டிப்பா நல்லதுகள் நடக்கும். இல்லைன்னா மனக்குழப்பம் வந்து கொஞ்சம் தடுமாற்றம் வரும். அது வேண்டாங்கிறது தான் என்னோட கருத்து. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சங்கடக சதுர்த்தி, மகா சங்கடக சதுர்த்தி வருது. மறக்காம போய் விநாயகர் வழிபாடு பண்ணிடுங்க. அருகம்பில் மாலை செலுத்துங்க. தயவு செஞ்சு அருகம்பில் மாலை செலுத்துங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயங்கள்லாம் போய் பாசிட்டிவ் எனர்ஜிகள் அதிகரிக்கும். மிகுந்த அறிவாற்றலுடைய மிதுன ராசி நேர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரத்துல உங்க ஜாதகத்துக்கு 3ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன் இருப்பாரு. புதன் வக்கர நிலையில் இருக்கிறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. புதன் வக்கர நிலையில் பின்னோக்கி வர்றாரு. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வராரு. மிதுன ராசி அதிபதியான புதன் பகவான் வக்கர நிலையில் இருக்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லை. ஹெல்த் விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க. எல்லா விஷயத்துலயும் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. எதிர்பார்ப்பை குறைச்சிக்கோங்க. பெருசா தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்த்தீங்களா ஏமாந்துடுவீங்க. ஓகேவா? நான் முன்கூட்டியே சொல்றேன், எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டீங்கன்னா நல்லது இந்த வாரத்துல. ஏன்னா புதன் வக்கரங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்ப பின்னோக்கி வராரு. வீடை மாத்தி 2ஆம் இடத்துக்கு வராரு. சந்திரனோட வீட்டுக்கு வராரு. ஓகேவா? அதனால கொஞ்சம் கவனிச்சிருந்தீங்கன்னா நல்லது. சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கே இந்த வாரம் தொழில் ரீதியான மாற்றங்களும் சந்தோஷமும் இருக்கும். ராகு அங்க இருந்தாலுமே மகிழ்ச்சியை கொடுப்பாரு. தொழில் சம்பந்தமான சுப செலவுகள் பண்றதா இருக்கும். அதனால தாராளமா செலவு பண்ணுங்க, நன்மையை தேடித்தரும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்யற இடத்துல ஒரு சில மறைமுக எதிரியால பிரச்சனை இருக்கும். அதை சமாளிச்சு வெற்றி காண்கிறது குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? அதுவும் குறிப்பா நரசிம்ம வழிபாடு எப்போ பண்ணணும்னா சதுர்தசி திதி அன்னைக்கு நரசிம்ம வழிபாடு பண்ணணும். சதுர்தசி திதி, நரசிம்ம சதுர்தசி திதின்னு இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையும் சதுர்தசியும் ஒன்னா வந்தா நரசிம்ம சதுர்தசி. ஓகேவா? அந்த ஞாயிற்றுக்கிழமை வர நாள்ல பண்றது ரொம்ப விசேஷம். ஏன்னா அப்ப ராகு காலமும் சேர்ந்தே வரும். புரியுதுங்களா? வேற ஒன்றும் இல்லை. சாயங்காலம் 4 to 6 ராகு காலம் வருது இல்லையா? அந்த அந்தி சாயற நேரம். அந்த நேரத்துல வழிபாடு பண்ணணும். செஞ்சு பாருங்களேன். மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. ஓகேவா? ரகசியத்தை சொல்லியிருக்கேன், தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் எதிரியோட தாக்கத்தை குறைஞ்சி நல்லபடியா இருக்க முடியும். வேலைக்கு செல்றவங்களுக்கு வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைச்சி வெற்றி காணலாம். போக்குவரத்தில் ஒரு சில நிதானங்கள் தேவை. வண்டி வாகனத்தில் பொறுமையா இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பயணங்களால நன்மைகள் நடக்கும். தூர தேச பயணம் ஏற்படும் நன்மை. தாயோட உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. வண்டி வாகனம் சின்ன சின்ன செலவுகள் வைக்கும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நீர் பூத்த நெருப்பு போல அப்படியே இருக்குது. பெருசுப்படுத்த வேணாம், அது அப்படியே இருக்கணும். பின்னாடி பேசிக்கலாம் கொஞ்ச நாள் கழிச்சு. இப்படியே ரொம்ப வருஷம் போச்சுங்க, என்னங்க பண்றதுன்னு ஒரு சில பேர் கேட்பீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சமாளிச்சிடலாம். ஓகேவா? அது உங்க நியாயமான ஆளுங்க நீங்க. ஓகேவா? புரியுதா? மிதுனம்ங்கிறது அந்த ராசியில் இருக்கிற நட்சத்திரத்தை கவனிங்களேன். மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமே தெய்வீக நட்சத்திரம் தான். அதனால நிறைய மாற்றங்கள் நடக்கும். அதனால பொறுமை மட்டும் கொஞ்சம் தேவை. அவ்வளவுதான். புதன்னாவே அறிவு நல்லா சிந்திச்சுதான் செயல்படுங்க. அப்புறம் நான் வேற சொல்லணுமா? எல்லாம் எத்தனை விஷயத்த மனசுக்குள்ள போட்டு புதைச்ச ஆளுங்க நீங்க. என்னமோ நான் ஏதோ புதுசா சொல்ற மாதிரி எல்லாம் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இந்த நேரம் கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க. ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். தந்தையோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அவர் சம்பந்தமா இருக்கிற விஷயத்துல இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்து பண்ணீங்கன்னா நன்மையா இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டம வாரம். எப்ப ஆரம்பிக்குதுன்னா 18ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி நைட்டு வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. நைட் எத்தனை மணிக்கு? 7 மணி 5 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. அதனால சந்திராஷ்டம காலகட்டத்துல பொறுமை, கவனம் இது இருந்துட்டீங்களா போதும். மற்றபடி ஒன்றும் பெரிய அக்கறை எடுத்துக்க தேவைன்னு புரிஞ்சுக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு தூரதேச பயணத்தால வெற்றி காணலாம். பெரிய வாய்ப்புகள் தேடி வருகிறது. திடீர்னு வரும். எதிர்பாராம ஒரு விஷயம் நடக்கும். ஷாக் ஆவீங்க. ஐயோ இதை தான் எதிர்பார்த்திருந்தேன் அப்படிங்கிற விஷயம் நடக்கும். சந்தோஷம் அடைவீங்க. கன்னி பெண்கள், கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் மூத்த சகோதரன் சகோதரி வகையிலிருந்து திருமணம் அமையும். எதிர்பார்த்து காத்துருங்க. அவங்க உறவுகள் மூலியமா இல்லை அவங்களோட ரெஃபரல் மூலியமா நடக்கும். மாணவ மாணவியருக்கு படிக்கிறப்ப ஒரு சில தடைகள் இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் கொஞ்சம் ஸ்லோ ஆகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க பிக்கப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அவரை ஸ்லோவை பத்தி கவலைப்பட தேவையில்ல. ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும், அதை சமாளிச்சிடலாம். ஓகேவா? பயப்படாதீங்க. இல்லத்தரசிகளுக்கு உறவுகளால பிரச்சனை வருது. அது இளைய சகோதரன் சகோதரிகளால பிரச்சனை வருது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையா ஆகுது. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு புதன் போறான். அப்ப சொந்தக்காரங்கிட்ட வாங்கின பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் லாக் ஆகுறீங்க. இப்ப கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையா இருந்துட்டுனா நல்லது. எங்கேயுமே கடும் சொற்களை பயன்படுத்தாதீங்க. மென்மையா இல்லைங்க. ரொம்ப வருஷமா மென்மையா தாங்க இருக்கிறேன், நான் வரவே மாட்டேங்குதுங்க, என்னங்க பண்ணலாம், நானும் எல்லா வகையிலையும் தேடி பார்த்தேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணுங்க. ஈஸியா கிடைச்சிடும். நீண்ட காலமா வராத பணம் கைக்கு வரணும்னா அதாவது நம்ம ஒரு பரிகாரம் இருக்குது. அதாவது என்னன்னா உப்பு பரிகாரம் தான். இதை ஒரு சில பேர் செய்வாங்க. செஞ்சு வெற்றி காண்ருக்காங்க. நீங்களும் வெற்றி காணுங்க. அதாவது எப்படின்னா, நீங்க உங்க வீட்டு சுவாமி ரூம்ல வந்து ஒரு கண்ணாடி டம்ளர்ல உப்பு வைக்கணும். வாய்ப்பு இருந்தா கண்ணாடி டம்ளர் பாருங்க. இல்லைன்னா சில்வர் டம்ளரு, வெள்ளி டம்ளரா இருந்தா இன்னும் சந்தோஷம். உப்பு வச்சா அது இதாகும்னு சொல்லுவாங்க, கருத்துரும்பாங்க.
அது ஒண்ணும் பயப்படாதீங்க. அதனால தான் கண்ணாடி டம்ளர் பயன்படுத்துறது. கருக்காது அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஏன் இதெல்லாம் இந்த டம்ளர்லாம் வேண்டாங்கிறாங்க? ஏன் கண்ணாடி டம்ளருக்கு போறாங்கன்னா, இதுதான் ரீசன். கண்ணாடி இல்லன்னா பீங்கான். ஓகேவா? கப்பு ஒண்ணு வாங்கி வச்சு அதுல உப்பு கொட்டுங்க. அந்த உப்பு மேல காசு போட்டு வைங்க. ஓகேவா? காசு போட்டு வைங்க. சீக்கிரமா பணம் சேரும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைய தீர்த்தரலாம். அதாவது அவங்க கிட்ட இருந்து வரணும்னா, அவங்க பேர் எழுதி ஒரு சீட்ல அவங்க பேர் எழுதி இவ்வளவு பணம் குடுக்கணும். சீக்கிரம் வந்து சேரணும்னு சீட் எழுதி, அந்த சீட்ட அந்த அந்த எப்படின்னா, அந்த உப்பு மேல வச்சு, காச வச்சு ஒரு அழுத்த அழுத்தி விடுங்க. அப்ப காசு வந்து சேர்ந்துரும். உங்க கைக்கு வந்துரும். ஓகேவா? இது சூட்சம பரிகாரங்க. இத தாத்ரீக பரிகாரம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? செஞ்சு பாருங்க நடக்கும். ஆமாங்க, இத செஞ்சுட்டா பணம் வந்துருமா? அப்படிங்காதீங்க. கண்டிப்பா பாசிட்டிவ் எனர்ஜிகள் வரும். அவங்களுக்கு பணம் கிடைக்கும். நல்லது நடக்கும். ஏதாவது ரூபத்துல வருங்க. எப்பவுமே நம்ம அதான் சொல்லுவாங்கல்ல, நம்ம எப்பவுமே நமக்காக இல்லாம மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கிறது தான் நம்மளோட ஹிந்து தர்மமே சொல்லிக் குடுத்துருக்கு. அதனால நாம காச குடுத்துட்டு நம்ம அடுத்தவனுக்கு காசு வரணும்னு வேண்டுற அளவு நம்மள ஆண்டவன் வச்சிருக்காருன்னு ஒரு சில பேர் யோசிப்பீங்க. பயப்படாதீங்க. நல்லது தான். சும்மா வரலையே, வட்டிக்கு தானே குடுத்துருக்கீங்க. அப்புறம் என்ன? நல்லது வரும். வந்துரும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்யற இடத்துல உங்க வேலையை மட்டும் பாருங்க. அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடாதீங்க. ஹெல்ப் பண்ணா உங்க பேரு கெட்டுடும். கோபத்த குறைச்சு நிதானமா இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் நரசிம்ம சதுர்தசி வருது. அன்னைக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக நல்லது நடக்கும். என்னைக்குன்னு கேக்குறீங்களா? வீடியோவோட ஆரம்பத்துல சொல்லுங்க. போய் பார்த்துட்டு வந்துருங்க. கடமையை கரெக்டா செய்யும் கடகராசி நேயர்களே, எந்த ஒருத்தர் நன்மையான விஷயங்களை தெளிவா தெரிந்து கொள்ளலாம். உங்க ராசியில புதன் வக்கரமா இருப்பாரு. என்னப்பா எடுத்தோன்னு சொல்றேன், பக்கத்து வீட்டுல தான் இருந்தாரு. இப்ப எப்படி அப்படிங்கிறீங்க? 22ஆம் தேதி அங்க வர்றாருங்க. பாத்துக்கோங்க. காலை 6 மணிக்கெல்லாம் வந்துட்டாரு. 22ஆம் தேதி. புதன் வக்கர நிலையில பின்னோக்கி வர்றது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். உங்க விரையாதிபதி உங்க இடத்துக்கு வராரு. சுப செலவை கொண்டாந்து கொடுக்குறாரு. தயவு செஞ்சு தாம் தூம்னு செலவு பண்ணாதீங்க. சிந்தித்து செயல்படுங்க. நீங்க ரொம்ப பெருசா எல்லா விஷயத்தையும் யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் பொறுமையா இல்லைங்க. புரியுதா? ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். கடகராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் செலவு வாரம். ஓகேவா? செலவை குறைச்சி சிக்கனமா பண்ணுங்க. கடன் வாங்கியாவது நான் பண்ணணும்னு அடம்புடிச்சு குடும்பத்துல பேர கெடுத்துக்காதீங்க. அமைதியா இல்லைங்க. என்னால இதுதான் முடியும்னு சொல்லுங்க. ஒன்னும் குறைஞ்சி போறதில்ல. நிஜத்தை கூட வாழ பழகிக்கோங்க. நல்லா இருக்கும்போது சேர்த்து பண்ணிக்கலாம். ஓகேவா? பண்ணிடுவீங்க. நீங்களாம் பண்ற ஆளு தான். சாதாரண ஆளு இல்ல. வாக்கு கொடுத்தா வாக்க காப்பாத்துற ஆளுங்க. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. பொறுமையா இல்லைங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. செலவுகள் ஜாஸ்தியா வருகிறது. அது புரிஞ்சுக்கோங்க. செலவுகள் ஜாஸ்தியா வருது. கவனம் தேவை அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சந்திராஷ்டமம் இருக்குது. கவனம் தேவை. 19ஆம் தேதி நைட்ல இருந்து 21ஆம் தேதி நைட் வரைக்குமே சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள்ல எடுக்கும் முடிவுகளை கவனமா இருந்துட்டீங்கன்னா நல்லது நடக்கும். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன் இருப்பாரு. உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல கேதுவும், உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி வக்கர நிலையிலும், உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகுவும், உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய், குருவும் இருப்பார். அப்ப தொழில் ரீதியான மாற்றங்கள் இந்த நேரத்துல செய்வீங்க. லாபகரமான விஷயங்கள் நடக்கும். ஆனா அந்த சந்திராஷ்டம காலம் விட்டுட்டு மற்ற காலகட்டங்களை எடுத்து பண்ணீங்கன்னா நிச்சயமாக நல்லதுகள் நடக்குங்கிறத நம்புங்க. புரிஞ்சுக்கோங்க. அதுதான் நல்லது. இல்லைன்னா ஏதாவது ஒரு தடை சிக்கல்கள் வந்து உங்களை தொந்தரவு படுத்திட்டே இருக்கும். உங்களுக்கு பிடிக்காத செயல் செய்வாங்க. ஆனா வேற வழி இல்லை. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். பொறுத்து போனீங்களா நிச்சயமாக நல்லதுகள் நடக்குங்கிறது தான் உண்மை. இல்லைன்னா ஏதாவது ஒரு சிக்கல்கள் வந்து உங்களுக்கு தடை செய்ய ஆரம்பிச்சிடும். எதிர்மறையான எண்ணங்கள் உங்களை சுத்தி நடந்தாலும் கவனம், பொறுமை தேவை. ஓகேவா? அது புரிஞ்சுக்கோங்க. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்யற இடத்துல கவனம் எச்சரிக்கையாளுங்க. யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுத்துறாதீங்க. இருக்கிற வழி அப்படியே கன்டினியூ பண்ணிக்கிறது நல்லது. செலவு அதிகமாவது பாருங்க. குறிப்பா உங்களோட இளைய சகோதரன், சகோதரி குடும்பத்துல ஒரு செலவு வருது. பார்த்து நடந்துக்கோங்க. உங்களுக்கே இப்ப சமீபத்துல காது வலி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. காதை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. காதுல பூச்சி போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் வரும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிட்டீங்கன்னா நல்லது. வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு இந்த வாரம் தொழில் ரீதியான மாற்றங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். உங்க ராசிக்கு 10 11ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. ஏதாவது ஒரு இடமாற்றம், தொழில் மாற்றம் அப்படி வருது. அதுக்கேத்த மாதிரி திட்டமிடுங்க. பெருசா செய்ய வேண்டாம். திட்டமிடுங்க. தயவு செஞ்சு திட்டமிடுங்க. அதுக்கான பிளான் மட்டும் போட்டு வைங்க. எக்ஸிக்யூட் இப்ப பண்ண வேண்டாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்புறம் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க பண்ணீங்கன்னா போய் லாக் ஆயிடுவீங்க. புரியுதுங்களா? அதனால இப்ப எதுவும் செய்ய வேணாம். கணக்கெல்லாம் போட்டு வைங்க. இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு வைங்க. எதிர்காலத்துக்கு நல்லது. உங்க ராசிக்கு 2 கூடியவன் 2ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. அவர் கூட சுக்கிரன் இருக்கிறது இன்னும் சிறப்பு. ஆனா நண்பர்கள் பெண்களால தான் உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். அது புரிஞ்சுக்கோங்க. அப்ப அந்த ஹெல்ப்ப சரியான முறையில பயன்படுத்திக்கோங்க. இந்த நேரத்துல தவறான முறையில பயன்படுத்துனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நம்புறேன். ஓகேவா?
அதனால கவனம் தேவை. வண்டி வாகனம் லாபகரமா கிடைக்கும். புதிய வாகனம் வாங்குற யோகம் உண்டு. கண்டிப்பா எதிர்பாருங்க. சொத்து சேர்க்கை நடக்கும். ஓகேவா? அது கிஃப்ட்டா குடுப்பாங்க. ஓகேவா? அதெல்லாம் வாங்கிக்கோங்க. சொத்துலேருந்து பணம் வரும். அதெல்லாம் வாங்கிக்கோங்க. பணம் வந்துச்சுன்னு சொல்லி உடனே செலவு பண்ணிடாதீங்க. கம்பெனி பண்ணலாம், அதுக்கு போடலாம், இதுக்கு போடலாம். கொஞ்ச நாள் அப்படியே இருக்கிறத அப்படியே பேங்க்ல போட்டு கொஞ்சம் வச்சிருங்க. அதுக்கப்புறம் நிதானமா செலவு பண்ணுங்க. நல்லது நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருகிறது. அதுவும் குறிப்பா வெளி இடங்கள்லேருந்து வருது. வாய்ப்பை தக்க வச்சுக்க பழக்கங்க. உங்க பிடிவாதத்தால விட்டு கொடுத்துறாதீங்க. புரியுதா? வாய்ப்பை தக்க வச்சு பழகினா நல்லது. நீண்ட காலமா ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இந்த நேரத்தில் நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. கன்னி பெண், கன்னி பசங்களுக்கு காதல் வெற்றி அடையும். அதே சமயத்தில் திடீர் திருமண யோகமும் அமைகிறது. பயன்படுத்திக்கோங்க. பயணங்களால நன்மைகள் உண்டு. பயணம் செய்ய தயங்க வேண்டாம். கௌரவ குறைவான விஷயங்கள் அந்த வாரத்தில் நடக்கும். அதனால கவனம் எச்சரிக்கையாருங்க. வீண் பழி வரும். கவனம் தேவை. மாணவ மாணவியருக்கு உங்களோட சீனியர் கூட சண்டை சச்சரவு வருகிறது. பொறுமையா இருந்துட்டீங்கன்னா நல்லது நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். அதே சமயத்துல செலவுகள் அதிகமாகுது. சிக்கனமா செலவு பண்ணுங்க. குடும்பத்தாரோட சூழ்நிலை புரிஞ்சு செலவு பண்ணீங்கன்னா நல்லது. இல்ல நான் அதை பண்ணி ஆகணும், இல்லைன்னா கௌரவம் போயிடும் அப்படின்லாம் இருந்தீங்களா, கௌரவம் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கஷ்டம் தான் வந்து சேரும். அந்த இடத்துல உங்களுக்கு நிம்மதி இருக்காது. அதனால குடும்பத்தார்ட்ட மனவிட்டு பேசுங்க. குடும்பத்தார் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல நான் இதெல்லாம் இப்படிதான் பண்ணி ஆகணும், இல்லைன்னா போ அப்படின்னீங்கன்னா நீங்க தான் நிம்மதி இல்லாம இருப்பீங்க. மற்றவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு நிம்மதி இல்லாம போயிடும். கொஞ்சம் பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோங்க. நீங்க நிம்மதியா இருக்கணும்னா இப்ப நடக்கிறத ஏத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு சந்தோஷமா ஹாப்பியா இருந்து பழகிக்கோங்க. பெரிய கனவு, பெரிய எஸ்டிமேட் அதெல்லாம் போட்டுறாதீங்க. இந்த நேரத்துக்கு இதுதான் நடக்கும், இதுதான் விஷயம் அப்படின்ட்டு சைலண்டா இருந்துருங்க. எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலை செய்யற இடத்துல ஒரு சில குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் சமாளிச்சு வெற்றி காண்பீர்கள். ஹெல்ப் பண்ண போய் உபத்திரத்துல மாட்டிக்காதீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன். உங்களோட சீனியருக்கு நிறைய நீங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதை மத்தவங்க தவறா புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க ஆனா நல்ல எண்ணத்துல தான் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அதனால கவனம், எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. அந்த வீண் பணியிலிருந்து சீக்கிரம் விடுதலை கிடைச்சிடும். நல்ல பேர் எடுப்பீங்க. கவலைப்பட தேவையில்ல. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் அப்படின்னா, பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. அதாவது நீங்க பிறந்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். மாற்றங்கள் உணர்வீங்க. சிறப்பான என்ன கொண்ட சிம்மராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்க ராசியில சூரியன், சுக்கிரன், புதன் இருப்பாரு. புதன் வக்கரமாகி பின்னோக்கி போறாரு. மனசுல வச்சுக்கோங்க. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 2ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பாரு. உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவானும், 8ஆம் இடத்துல ராகு பகவானும், உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் குருவும் இருப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா 21/8/2024 இரவு 7:15 ஆரம்பிச்சு 23ஆம் தேதி இரவு 7:55க்கு முடியுது. அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை நிச்சயமாக கவனமா இருந்துக்கோங்க. நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். அது எப்படிப்பா சந்திராஷ்டம காலத்துல நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்களா? ஏன்னா உங்களுக்கு விரையாதிபதி அதிசுகாதிபதி 12 கூடியவன் தான் மறையிறது. கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகங்கிறாங்க. ஆனா இருந்தாலும் அந்த மனக்குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கும். பெரிய அளவு பாதிப்பு இருக்காது. அதனால நான் சொல்றேன். மத்தவங்க மாதிரி உங்களுக்கு சந்திராஷ்டமம் அந்த அளவுக்கு பாதிக்காது. ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த சூட்சுமத்தை? அவ்வளவுதான் விஷயம். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்களா? இந்த புதன் பகவான் தான் உங்க ராசியிலிருந்து பின்னோக்கி போறாரு. புதன் வந்து 2 கோடியும் 11 கோடியும் பின்னோக்கி போறாரு. புதன் போறாரு அப்படின்னாவே பிரச்சனைகள் வரும். எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உறவுக்குள்ள பிரச்சனை வரும். தாய்மாமனுக்குள்ள பிரச்சனைகள் வரும். வயிறு சம்பந்தமான உபாதைகள் வரும். காது சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். இது எல்லாமே பிரச்சனை தான். கொஞ்சம் பார்த்து நடந்துக்குவாங்க இந்த வாரத்துல. சொத்து பிரச்சனை, தாய் வழி சொத்து பிரச்சனை இதுக்கெல்லாம் போய் முன்ன நிக்காதீங்க. அப்படியே அமைதியா இருந்துட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறது புரிஞ்சுக்கோங்க. 100% அம்மாவோட ஹெல்த் அந்த வாரம் பார்த்துக்கோங்க. அம்மாவுக்கு வந்து ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. புரியுதுங்களா? அவங்களோட ஹெல்த்து ரொம்ப சிவியரா பாதிக்கும்னு சொல்ல மாட்டேன். ஒரு சின்ன ஒரு கண்டம் மாரி போயிட்டு வருவாங்க. அதுக்கு தகுந்தபடி நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வீட்லயே அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓகேவா? பயப்படுத்தலைங்க. ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த நேரங்கிறது அப்படி இருக்குது உங்களுக்கு. சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, தொழில் ரீதியான மாற்றங்களுக்கு, தொழிலை விரிவுபடுத்துங்க. லாபகரமான விஷயங்கள் நடக்கும். நிறைய நன்மைகள் நடக்குது. அதன் மூலியமா பாராட்டுகளும் பெறுறீங்க. ஒரு சில இடத்துல திட்டுகள் வந்தாலும் பாராட்டுகள் தான் அதிகம் வருது. அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்பட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனைகள் இல்ல. வேலைக்கு செல்றவங்களுக்கு நிதானத்தோட இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. வேலையில இன்னும் கொஞ்சம் கவனம் தேவை. சனி பகவான் பார்க்கறதுனால கவன சிதறல்கள் நிறைய இருக்குது. அதே மீறி வேலையில கவனம் செலுத்துனீங்கன்னா நல்லதுகள் நடக்கும். நற்பெயர்கள் கிடைக்கும். பாராட்டுகள் கிடைக்கும். ஒரு லோன் விஷயமா எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. சீக்கிரமா பணம் வந்து சேர்ந்துரும். கவலைப்பட தேவையில்ல. மேனேஜர் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்குறாரு.
மேனேஜர் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு ஹெல்ப் பண்றாரு. அதுக்காக ஒரு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. ரொம்ப தொல்லையா இருக்குது அப்படின்னா பக்கத்துல ஏதாவது முருகன் கோயில் போயிடுங்க. அந்த முருகனை திருச்செந்தூர் முருகனா நினைச்சு வழிபாடு பண்ணுங்க. ஓகேவா? அந்த முருகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அபிஷேகம் குடுக்குறீங்களா, பன்னீரு உள்ள ஒரே 2 கல் உப்பு போட்டு மட்டும் குடுத்துருங்க. அது ஒரு சூட்சமம் இருக்குது. செஞ்சு பாருங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். அபிஷேகத்துக்கு. பன்னீர் குடுக்கும்போது 2 கல் உப்பு. ரொம்ப போட்டுறாதீங்க. 2 கல் உப்பு போட்டு முருகனுக்கு அபிஷேகம் குடுங்க. ஒரு பெரிய விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? அது உங்களுக்கு புரியும். அத நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கு அந்த லோன் சம்மந்தமாக்குற இதுக்கும், பணத்தடைக்கும் இந்த வேலைய செஞ்சீங்கன்னா, தொழில்ல விரிவுபடுத்தலாம். வேலைக்கு செல்ற நண்பர்களுக்கு வேலை செய்ற இடத்துல ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்குது. அத சமாளிச்சு வெற்றி காணலாம். கூடவே எதிரி வச்சுட்டு இருக்கிறீங்க, பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இதுதான் சூட்சமம். நீங்க அவங்க தான் நல்லவன்னு ரொம்ப நம்பிட்டு இருக்கிறீங்க. அவங்க தான் உங்களுக்கு எதிர்க்கிறாங்க. கூட இருந்துட்டு உங்க ரகசியத்த தெரிஞ்சு எதுக்குறாங்க. புரிஞ்சு கொஞ்சம் கவனிச்சு நடந்துக்கோங்க. வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு இந்த வாரம் புதிய வாய்ப்புகள் தானா தேடி வரும். அதன் மூலியமா நல்லது நடக்கும். வேலை செய்யற இடத்துல பாராட்டுகள் கிடைக்கும். கௌரவமான விஷயங்கள் நடக்கும். ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள நடக்கும். அதுக்கான ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய வாரமா மாறப்போகுது. இந்த வாரம் நினைச்ச காரியங்கள்லாம் கைகூட போகுது. வராத பணம் கைக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாரமா மாறப்போகுது. நிம்மதி, சந்தோஷம் 2 மடங்கு அதிகரிக்கக்கூடிய வாரம் இந்த வாரம். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கவலைகள் நீங்கி ஒரு பெரிய வெற்றி காத்திருக்குது. கனவுகள் நிஜமாகும். பெரிய வாய்ப்புன்னா, இது உண்மையிலேயே பெரிய வாய்ப்பு தான். அத தட அத தடை செய்ய விட்டுறாதீங்க. ஓகேவா? கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு அது வரும்போது ஏத்துக்கிட்டீங்கன்னா நல்லது நடக்கும். கன்னி பெண், கன்னி பசங்களுக்கு தந்தை வழி உறவு மூலமா வரம் தேடுனா நல்ல வரனா அமையும். மாணவ, மாணவியருக்கு நிறைய நல்ல விஷயங்கள செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த வாரம் சந்திராஷ்டமத்தினால கொஞ்சம் கவனிச்சு பண்ணுங்க. திரும்ப செய்ய வேண்டியதா ஆயிடும். பார்த்து நடந்துக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்வுகள் நிறைய நடக்கும். அதே சமயத்துல உறவுகளால ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிப்பீங்க. பணம் சம்மந்தமாக சிக்கல்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன். பணம் வரத்துக்கு வழி. அத செஞ்சு பாருங்க. கண்டிப்பா பணம் கிடைச்சிரும். தொழில் ரீதியா இருக்கிற சிக்கல்களுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாரமா இருக்குது. குடும்பத்தார் ஒன்றிணைந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு செஞ்சு முடிப்பீங்க. ஒரு பெரிய காரியத்த தலைமை எடுத்து செய்வீங்க. அதன் மூலியமா நல்லது நடக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைகிறது. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்யற இடத்துல நல்ல பெயர்கள் கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும். அரசாங்க வேலை சம்பந்தமா முயற்சி பண்ணீங்கன்னா நல்லது நடக்கும். வாகனம் வாங்கக்கூடிய நேரம் வந்திருக்கு. கண்டிப்பா வாங்குங்க, நல்லது. ஒரு சிலருக்கு நிலம், வீடு வாங்கக்கூடிய யோகம் வந்திருக்குது. தைரியமா முயற்சி பண்ணுங்க, பாராட்டுகள் உண்டு. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கட்டாயம் சங்கடக சதுர்த்தி வழிபாடு பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மகா சங்கடக சதுர்த்தி மறக்காம வழிபாடு பண்ணி புண்ணியத்தை தேடிக்கோங்க. கனிவான எண்ணம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவா தெரிந்து கொள்ளலாம். உங்க ராசியில கேது பகவான் இருப்பாரு. உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவானும், 7ஆம் இடத்துல ராகு பகவானும், உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் குருவும், உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன் இருப்பாரு. உங்க ராசிநாதன் வக்ரமாகி இன்னும் பின்னோக்கி போறாரு. 11ஆம் இடத்துக்கே போறாரு. 22ஆம் தேதி போறாரு. அதை மனசுல வச்சுக்கோங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, புதன் பகவான் வக்ரமாகி இடம் மாறுறதுதான். 11ஆம் இடத்துக்கு போறாரு. 11ஆம் மூத்த சகோதரன் சகோதரிக்குள்ள பிரச்சனை வரும், பண பிரச்சனை வரும், தொழில் ரீதியான போட்டி பொறாமைகள் வரும். கவனமா இருக்கணும் பண விஷயங்கள்ல. அதே சமயத்துல பூர்வீகம் சம்பந்தமான சிக்கல்கள் வரும். அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இருக்குது. அதை கொஞ்சம் கவனிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கறது புரிஞ்சுக்கோங்க. சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க தொழில் ரீதியான மாற்றங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாரமா இருக்குது. பண விஷயத்துல கொஞ்சம் அக்கறையா இல்லைங்க. இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. புதிய மாற்றம் ஏதாவது பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சிக்கல் வந்து தேவையில்லாத பிரச்சனை வந்துடும். கவனமா இருந்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. 12ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன் இருக்கிறதுனால நண்பர்கள் உங்க சீனியரால பிரச்சனைகள் வரப்போகுது. காத்துருங்க. கவனம், எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையில தப்பிச்சுக்கலாம். ஆனா உங்க கூட இருக்கிற சீனியர் நண்பர்களே உங்களுக்கு எதிராக மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறத உணர்ந்துக்கோங்க. வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு சுப செலவுகள் வந்திருக்குது. தைரியமா செலவு பண்ணுங்க. நல்லதுகள் நிச்சயமாக நடக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 23ஆம் தேதி இரவுல இருந்து 25ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள்ல கவனமா இருந்துட்டீங்கன்னா நல்லது நடக்கும். வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பொருளாதார ரீதியா ஒரு சில மாற்றங்கள் வந்தாலும் கவலைப்பட தேவையில்லைங்கிறது புரிஞ்சுக்கோங்க. 6ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் ஹெல்த் விஷயத்துல அக்கறை எடுத்துக்கோங்க. சின்னதா ஒரு ஆபரேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனத்துல பொறுமையா போயிட்டு பொறுமையா வந்தீங்கன்னா நல்லது. செலவை குறைச்சிக்கிறது நல்லது. மனக்குழப்பம் வரும். விநாயகர் வழிபாடு பண்ணிக்கணும். சங்கடக சதுர்த்தி, மகா சங்கடக சதுர்த்தி இந்த வாரம் வருகிறது. கட்டாயம் விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. தேங்காய் சாதம் செஞ்சு நெய்வேத்தியம் படைச்சிங்கன்னா நல்லது நிச்சயம் நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு செலவுகள் அதிகம் வருகிறது. இருக்கிற வாய்ப்பை தக்க வச்சுக்கிறது நல்லது. கன்னிப்பெண், கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் திடீர் திருமண யோகம் வரும். காதல் வெற்றி அடையும். பெற்றோர் சம்பந்தம் இல்லாத திருமணம் அமைகிறது. பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. மாணவ, மாணவியருக்கு இந்த வாரம் நண்பர்களால விரோதம் வருகிறது. பார்த்துக்கோங்க. பொறுமையா இருந்தீங்கன்னா நல்லது. வாகனத்துல கவனம் தேவை. இல்லத்தரசிகளுக்கு அக்கம் பக்கத்தாரிடம் பிரச்சனை வரப்போகுது.
கொடுக்கல் வாங்கல் சிக்கல் பெருசாக போது ஜாக்கிரதையா இருங்க. பண விஷயத்துல கவனம் எச்சரிக்கையா இருந்தே ஆகணும். மீண்டும் சொல்றேன், பணத்துல ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. தேவையில்லாத சிக்கல்ல கொண்டு போய் மாட்டிக்காதீங்க. அதே சமயத்துல வருமானத்துக்கு அறிஞ்சு செலவு பண்ணுங்க. பெரிய அளவுக்கு வீட்ல தேவையில்லாத பொருள் வாங்கி வச்சு எடுத்து எடுத்து கொட்டாதீங்க. தேவைக்கு எதுவோ அதை வாங்கி நீங்க செலவு பண்ணீங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். இல்லைன்னா செலவுகள் அதிகரிச்சு அவமானம் தேடி வந்துரும். பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்யற இடத்துல பிரச்சனை இருந்தாலும் சமாளிப்பீங்க. வேலைக்கு போக்குவரத்துல பிரச்சனை இருக்குது, கவனமா இருந்துக்கோங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் விநாயகர். சங்கட சதுர்த்தி அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்க, நிச்சயமா நல்லது நடக்கும். கனியமான எண்ணம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவா தெரிந்து கொள்ளலாம். உங்க ராசியில கேது பகவான் இருப்பாரு. உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவானும், 7ஆம் இடத்துல ராகு பகவானும், உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் குருவும், உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் புதன் இருப்பாரு. உங்க ராசிநாதன் வக்ரமாகி இன்னும் பின்னோக்கி போறாரு. 11ஆம் இடத்துக்கே போறாரு. 22ஆம் தேதி போறாரு. அதை மனசுல வச்சுக்கோங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, புதன் பகவான் வக்ரமாகி இடம் மாறுறது தான். 11ஆம் இடத்துக்கு போறாரு. 11ஆம் மூத்த சகோதர சகோதரிக்குள்ள பிரச்சனை வரும், பண பிரச்சனை வரும், தொழில் ரீதியான போட்டி பொறாமைகள் வரும். கவனமா இருக்கணும் பண விஷயங்கள்ல. அதே சமயத்துல பூர்வீக சம்பந்தமான சிக்கல்கள் வரும். அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் இருக்குது. அதை கொஞ்சம் கவனிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கறது புரிஞ்சுக்கோங்க. சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க தொழில் ரீதியான மாற்றங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாரமா இருக்குது. பண விஷயத்துல கொஞ்சம் அக்கறையா இல்லைங்க, இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. புதிய மாற்றம் ஏதாவது பண்ணீங்களா கண்டிப்பா உங்களுக்கு சிக்கல் வந்து தேவையில்லாத பிரச்சனை வந்துடும், கவனமா இருந்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் கவனமா இல்லைங்க. 12ஆம் இடத்துல சுக்கிரன் சூரியன் இருக்கிறதுனால நண்பர்கள் உங்க சீனியரால பிரச்சனைகள் வரப்போகுது, காத்துருங்க. கவனம் எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை தப்பிச்சுக்கலாம். ஆனா உங்க கூட இருக்கிற சீனியர் நண்பர்களே உங்களுக்கு எதிராக மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறத உணர்ந்துக்கோங்க. வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு சுப செலவுகள் வந்திருக்குது, தைரியமா செலவு பண்ணுங்க, நல்லதுகள் நிச்சயமாக நடக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது. 23ஆம் தேதி இரவுல இருந்து 25ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டிரமம். அந்த காலகட்டங்கள்ல கவனமா இருந்துட்டீங்கன்னா நல்லது நடக்கும். வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பொருளாதார ரீதியா ஒரு சில மாற்றங்கள் வந்தாலும் கவலைப்பட தேவையில்லைங்கிறது புரிஞ்சுக்கோங்க. 6ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் ஹெல்த் விஷயத்துல அக்கறை எடுத்துக்கோங்க. சின்னதா ஒரு ஆபரேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனத்துல பொறுமையா போயிட்டு பொறுமையா வந்தீங்கன்னா நல்லது. செலவை குறைச்சிக்கிறது நல்லது. மனக்குழப்பம் வரும், விநாயகர் வழிபாடு பண்ணிக்கணும். சங்கடக சதுர்த்தி, மகா சங்கடக சதுர்த்தி இந்த வாரம் வருகிறது. கட்டாயம் விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. தேங்காய் சாதம் செஞ்சு நெய்வேத்தியம் படைச்சிங்கன்னா நல்லது நிச்சயம் நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு செலவுகள் அதிகம் வருகிறது, இருக்கிற வாய்ப்பை தக்க வச்சுக்கிறது நல்லது. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் திடீர் திருமண யோகம் வரும், காதல் வெற்றி அடையும், பெற்றோர் சம்பந்தம் இல்லாத திருமணம் அமைகிறது, பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் நண்பர்களால விரோதம் வருகிறது, பார்த்துக்கோங்க. பொறுமையா இருந்தீங்கன்னா நல்லது. வாகனத்துல கவனம் தேவை. இல்லத்தரசிகளுக்கு அக்கம் பக்கத்தாரிடம் பிரச்சனை வரப்போகுது, கொடுக்கல் வாங்கல் சிக்கல் பெருசாக போகுது, ஜாக்கிரதையா இருங்க. பண விஷயத்துல கவனம் எச்சரிக்கையா இருந்தே ஆகணும். மீண்டும் சொல்றேன், பணத்துல ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. தேவையில்லாத சிக்கல்ல கொண்டு போய் மாட்டிக்காதீங்க. அதே சமயத்துல வருமானத்துக்கு அறிஞ்சு செலவு பண்ணுங்க. பெரிய அளவுக்கு வீட்டுல தேவையில்லாத பொருள் வாங்கி வச்சு எடுத்து எடுத்து கொட்டாதீங்க. தேவைக்கு எதுவோ அதை வாங்கி நீங்க செலவு பண்ணீங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். இல்லைன்னா செலவுகள் அதிகரிச்சு அவமானம் தேடி வந்துடும், பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்யற இடத்துல பிரச்சனை இருந்தாலும் சமாளிப்பீங்க. வேலைக்கு போக்குவரத்துல பிரச்சனை இருக்குது, கவனமா இருந்துக்கோங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் விநாயகர். சங்கட சதுர்த்தி அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்க, நிச்சயமா நல்லது நடக்கும். துடிப்பும் நேர்மையும் உள்ள துளாராசி நேர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவானும், 6ஆம் இடத்துல ராகு பகவானும், 8ஆம் இடத்துல செவ்வாய் ராகுவும், உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் புதனும் இருப்பாரு. 12ஆம் இடத்துல கேது. 11ஆம் இடத்துல இருக்கிற புதன் 10ஆம் இடத்துக்கு போறாரு, பயிற்சி ஆகல, வக்ரமாகி பின்னோக்கி போறாரு. புதன் பின்னோக்கி போறது பரவாயில்லன்னு எடுத்துக்கலாமே தவிர ரொம்ப இதுன்னு சொல்ல முடியாது. ஆனா புதன் உங்களுக்கு சுப செலவு கொடுக்குறவரு, வரவு எவ்வளவு வந்தாலும் உடனே செலவு கொடுத்துறாரு. அதனால தாம் தூம்னு நீங்களும் செலவு பண்ணாதீங்க, கரெக்டா இருந்துக்கோங்க. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லைங்கிறது நல்லது. 4, 5, 6, 7ஆம் இடம் வரைக்கும் சந்திரனோட பயணம் இருக்குது. மன நிம்மதி, மன சந்தோஷத்தையும் கொடுக்குது. குறிப்பா 21ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் போக்குவரத்தில் கவனமா இருந்தீங்கன்னா நல்லது. சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியான சின்ன சின்ன சிக்கல்கள் வந்தாலும் சமாளிச்சு வெற்றி காண்பீர்கள். கட்டாயம் திருப்பதி போயிட்டு வாங்க, ஏன்னா பௌர்ணமி வருது. பௌர்ணமி நாள்ல திருப்பதி போனீங்கன்னா தொழில் மேன்மை கொடுக்கும். இல்ல பக்கத்துல இருக்கிற மலை கோவில்களுக்கு போயிட்டு வாங்க. பௌர்ணமியான மலை கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா மன நிம்மதி சந்தோஷம் கொடுக்கும். வேலைக்கு போறவங்களுக்கு இந்த வாரம் அந்த நண்பர்கள் ரொம்ப கவனமா இருந்தாகணும். ஏன்னா உங்களோட சீனியர் கூட வாக்குவாதம் வருகிறது, பொறுமையா இருந்தீங்கன்னா நல்லது. வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு குழந்தைங்களால சின்ன சின்ன கஷ்டங்கள் வரப்போது, பார்த்து நடந்துக்கோங்க. 5ஆம் இடத்துல சனி வக்ர நிலையிலும் குரு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு மருத்துவ செலவுகள் வருகிறது. அதே சமயத்துல அவங்களுக்கான கல்வி சம்பந்தமான செலவும் பண்ணிடுங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆடம்பர செலவு கூட பண்ணி விட்டுருங்க. அவங்க கேட்கற மாதிரி ஏதாவது நகை வாங்குறது, ட்ரெஸ் வாங்குறது இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அந்த செலவை குறைச்சிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி செலவு பண்ணி அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கோங்க. மருத்துவ செலவு குறைச்சிக்கிறது நல்லது.
அதே சமயத்துல இந்த வாரம் எல்லா விஷயத்திலும் கவனிச்சு நடந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா நீங்க ஒரு பெரிய விஷயம் நோக்கி போயிட்டு இருக்கிறீங்க. அப்ப கவன சிதறல்கள் இருக்கக்கூடாது. கவனமா இருந்துட்டீங்கன்னா நல்லதுகள் நடக்கும். போட்டி பொறாமை நடந்த உலகத்துல நீங்க கொஞ்சம் நேர்மை, நியாயம்னு போயிட்டு இருக்கிறீங்க. அத கொஞ்சம் சரியான வழியில பயன்படுத்துங்க. அத ஒரு சில பேர் உங்ககிட்ட இருந்து தவறா பயன்படுத்திட்டு இருக்காங்க. அத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு காத்திருக்குது. ஒரு பெரிய நண்பரை சந்திப்பீங்க. அதன் மூலியமா உங்க வாழ்க்கை தரம் மாறும். கன்னிப்பெண், கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் உங்களோட மூத்த சகோதரன், சகோதரி உறவு முறையில திருமணம் அமையும் வாய்ப்பு உண்டு. பயன்படுத்திக்கோங்க. மாணவர், மாணவியர்களுக்கு இந்த வாரம் படிப்பில் அதிக ஆர்வம் இருக்கும். புதிய விஷயங்கள் தேடி அலைவீங்க. புதிய புக்குகள் வாங்கி மகிழ்வீங்க. அதுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. இல்லத்து அரசிகளுக்கு குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்திற்கு தேவையான மளிகை சாமான்கள்லாம் வாங்கி மகிழ்வீங்க. சந்தோஷங்கள் அதிகம் கிடைக்கும். எதிர்பாராத நன்மையும் வெற்றியும் கிடைக்கும். குடும்பத்துல இருந்த அசௌகரியங்கள் குறைஞ்சு நல்லது நடக்கும். குடும்பத்துக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வருகிறது, பார்த்து நடந்துக்கோங்க. உங்களோட அம்மாவோட உடல் நலத்தை ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க. போன்லயாவது விசாரிச்சுக்கோங்க. அவங்களுக்கு சின்னதா காலிலேயோ தலையிலயோ அடிபாடு பண்ணலாம். பார்த்து கவனமா இருந்துக்க சொல்லுங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்யற இடத்துல உங்க சீனியர் கூட பிரச்சனை வருகிறது, பார்த்துக்கோங்க. புதிய வேலை சம்பந்தமா முயற்சி பண்ணினா நல்லது. இருக்கிற வேலையில பிரச்சனையும் குழப்பமும் வருது. அதுக்கேற்ற மாதிரி உங்களை பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போறது, இல்ல இஷ்டதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரது நல்லது. மலை மேல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மன நிம்மதி நிச்சயம் கிடைக்கும். விவேகமான எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவா தெரிந்து கொள்ளலாம். உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவானும், 5ஆம் இடத்துல ராகு பகவானும், 7ஆம் இடத்துல செவ்வாய் குருவும், உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதனும், 11ஆம் இடத்துல கேதுவும் இருப்பாங்க. இந்த வாரம் சந்திர பகவான் 3, 4, 5, 6ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் பண்றாரு. நிச்சயமா நல்லது நடக்கும். சஞ்சாரம் செய்கிறார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நானும் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஒரு டைம் சந்திராஷ்டமம் ஏதோ ஒரு ராசியில மாத்தி சொல்லிட்டேன். அதனால கரெக்ட் பண்ணிக்கணும் இல்லையா? தப்பு செஞ்சாலும் தப்பு ஒத்துக்கிற ஆளு தான் நான். ஓகே, உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாயும் குருவும் சேர்ந்து பார்க்கறது நல்லதுதான். தேவைக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணுங்க. ஒருத்தர் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு தாம் தூம்னு செலவு பண்ணிடாதீங்க. அடுத்தவங்களை போட்டு கஷ்டம் கொடுக்காம நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு தொழில் ரீதியான வரக்கூடிய வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமா மாறப்போகுது. திடீர் பண வரவு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த வாரம் தேவைக்கு அதிகமாவே நன்மைகள் நடக்கக்கூடிய வாரம். தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடிய வாரமா மாறப்போகுதுன்னு உணர்ந்துக்கோங்க. இந்த வாரம் முக்கியமா நீங்க வழிபாடு பண்ணுன்னா சங்கடக சதுர்த்தி, மகா சங்கடக சதுர்த்தி வருது. விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில விளக்கேத்தி தேங்காய் சாதம் நெய்வேத்தியம் பண்ணுங்க. தயவு செஞ்சு தேங்காய் சாதம் நோட் பண்ணிக்கோங்க. தேங்காய் சாதம் பண்ணுங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். தேங்காய் சாதம் செய்யும்போது முந்திரி, திராட்சை விட முந்திரி, ஏலக்காய்லாம் போட்டு நல்லா பண்ணுங்க. நெய் விட்டு தேங்காய் எண்ணெய், நெய் கொஞ்சம் கலந்து விட்டு செய்யுங்க. அப்படியே அப்படி தெய்வீகமா இருக்கணும். ஓகேவா? விநாயகரும் சந்தோஷப்படுவார், நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. படிச்சு 4 பேருக்கு தானம் கொடுத்து பாருங்க. உங்களுக்கு கஷ்டமே வராது. ஏன்னா இது மகா சங்கடக சதுர்த்தி. மறக்காம செய்யுங்க. சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில முன்னேற்றம் வரும், பண வரவு அதிகரிக்கும், வாடிக்கையாளர் அதிகரிப்பாங்க, கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷம் பிறக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்யற இடத்துல பாராட்டும் பரிசுகளும் கிடைக்கும். அரசாங்க வேலை சம்பந்தமா முயற்சி பண்ணல கட்டாயம் வேலை உண்டு. எதிர்பார்த்த நன்மைகள் நிச்சயம் நடக்கும். சலுகைகளும் கிடைக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சொத்து சம்பந்தமான சிக்கல்கள் நீங்கும். வழக்கு விஷயங்கள வெற்றி கிடைக்கும். ஒரு பெரிய அதிகாரி உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அதன் மூலியமா நல்லது நடக்கும். அரசியல்வாதி கூட நட்பு ஏற்படும். இல்ல அரசு துறையில சார்ந்த உச்ச பதவியில் இருக்கிறவங்களை தேடி வந்து பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு நன்மை நடக்கக்கூடிய வாரமா மாறப்போகுது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கவலை நீங்கி வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்க போகுது. புதிய வாய்ப்பை தேடி போங்க. நல்லது நடக்கும். கன்னிப்பெண், கன்னி பசங்களுக்கு ஒர்க் பண்ற இடத்துல இருந்தே வரன் தேடுங்க. நிச்சயமா வரன் கிடைக்கும். வேலைக்கு போகாதவங்க கவலைப்படாதீங்க. உங்க தாய் வழி உறவினர் மூலியமா சொல்லி வரன் தேடுங்க. வரன் கிடைக்கும். மாணவ மாணவியருக்கு நன்மைகள் நடக்கும். சின்ன சின்ன தொல்லைகள் இருந்தாலும் சமாளிச்சு வெற்றி காண்பீர்கள். இல்லத்தரசிகளுக்கு வீட்டுல விசேஷங்கள் நடக்கும். விருந்து உபசாரங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கைகள் நிச்சயம் நடக்கும். மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய காலம். தாய் வழி குலதெய்வத்துல நல்லது நடக்கும். அதன் மூலியமா மகிழ்ச்சி அடைவீங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்யற இடத்துல பாராட்டுகள் கிடைக்கும். புதிய வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் இருக்குது. கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னா சந்தோஷம் பிறக்கும். அதீத சந்தோஷம் கிடைக்க சங்கடக சதுர்த்தி வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக மகிழ்ச்சி பொங்கும். தைரியமான எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவா தெரிந்து கொள்ளலாம். உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவானும், 4ஆம் இடத்துல ராகு பகவானும், உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் குருவும் இருப்பாங்க. உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன் வக்கரம்ல இருப்பாரு. 10ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பாரு. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 3ஆம் இடத்துல சனி வக்கரமா இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதே சமயத்துல புதன் வக்கரமாகி பின்னோக்கி போறாரு. உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வராரு. 7, 10 குடிவன் 8ஆம் இடத்துக்கு வரது அவ்வளவு சிறப்பில்ல. அதுவும் வக்கர நிலையில வராரு. அப்படி இருக்கிறப்ப என்ன மாதிரியான விஷயம் பண்ணுவாரு? நண்பர்களால பிரச்சனை உருவாக்காரு, தொழில் ரீதியான பிரச்சனை உருவாக்காரு, வருமான தடையை ஏற்படுத்த போறாரு.
அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஒண்ணும் இல்லை, பெருமாள் கோயிலுக்கு துளசி வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இன்னும் கொஞ்சம் தடையெல்லாம் அதிகமா இருக்காம இருக்கலாம். இப்ப நரசிம்ம சதுர்தசி திதி வருது. நரசிம்ம சதுர்தசி ஞாயிற்றுக்கிழமை சதுர்தசி வந்தா நரசிம்ம சதுர்தசி அன்னைக்கு போய் நரசிம்மர் பகவான்கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா போதும். இல்ல எனக்கு நரசிம்மர் கோயில் எங்க ஊர்ல இல்ல, நான் என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல, உங்க மொபைல்ல நரசிம்மரை போட்டோ வச்சுக்கோங்க. அவர் நரசிம்மரா வணங்கி, அதாவது அந்த சாயங்கால நேரத்துல 4:30 to 6 எப்பவுமே நரசிம்மரை சாயங்கால நேரத்துல தான் வணங்கணும். அதாவது அந்தி சாயிர நேரம், இந்த ராகு காலத்துல வணங்குங்க. கண்டிப்பா கேட்ட வரங்கள் கிடைக்கும். எதிரிகள் பஸ்மம் ஆவாங்க. எதிரி தொல்லைகள் இருக்காது. நல்லது நடக்கும். புரியுதா? இந்த சூட்சுமத்தை கண்டுபிடிச்சுக்கோங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நல்ல மாற்றத்தை உணர்வீங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் வசூலாகும். மன நிம்மதியும் சந்தோஷமும் நிச்சயமா கிடைக்குங்க. 100% செஞ்சு பாருங்க. சொந்தமா தொழில் பண்ணும் நண்பர்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் வரும். இருக்கிறத அப்படியே தக்க வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா புதன் வக்கரமா இருக்கிறதுனால கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை அதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வாடிக்கையாளர் கொஞ்சம் குறைவாங்க. அதை பத்தி கவலைப்படாதீங்க. மீண்டும் வந்துருவாங்க. இப்ப கொஞ்சம் குறையிற மாதிரி தோணும். ஒன்றும் பயந்துக்க தேவையில்ல. ஓகேவா? சின்ன சின்ன வாடிக்கையாளர்கள் சண்டை பண்ணுவாங்க. அதையும் கொஞ்சம் கண்டுக்காம கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருங்க. சரிங்க சரிங்க மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பக்குவமா நடந்துக்குவாங்க. நல்லது நடக்கும். கோபத்தை மட்டும் காட்டிடாதீங்க பாஸ், மாட்டிக்குவீங்க. புரிஞ்சுக்கோங்க. இந்த நேரம் வேகத்தோட விவேகம் நல்லது. அது உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்ல. நீங்க அதுல கில்லாடின்னு எனக்கு புரியும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்யற இடத்துல உச்ச பதவியில் இருக்கிற கூட சண்டை சுற்று வரப்போது ஜாக்கிரதையா இருந்துக்கிறது நல்லது. பொறுமை, அமைதி இருந்தீங்கன்னா உங்க டார்கெட்டை அடிக்கலாம். வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு இந்த வாரம் அரசாங்க ரீதியில சலுகைகள் நிறைய கிடைக்குது. அது சரியா பயன்படுத்திக்கோங்க. அரசியல்வாதி நண்பர் மூலியமா நல்லது நடக்குது. அதன் மூலியமா காரியத்தை சாதிச்சுக்கலாம். உறவுக்குள்ள பகை விரோதம் வரப்போகுது இந்த வாரம். சொந்தக்கார வகையில கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையா இருந்துட்டீங்கன்னா நல்லது நடக்கும். போட்டி பொறாமை நீங்கி கவனமா இருந்துட்டீங்களா போதும். வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உடல் ஆரோக்கியத்துல இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. அம்மாவோட ஹெல்த்தை கட்டாயம் பார்த்துக்கோங்க. 4ஆம் இடத்துல ராகு இருக்கனால அவங்களுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்துட்டு இருக்குது. நீங்க கட்டாயம் அவங்கள பார்த்துக்கணுங்கிறது உங்களோட பொறுப்பு, கடமை. ஓகேவா? அவங்க இன்னும் கொஞ்சம் அக்கறையா எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் மகிழ்ச்சியா இருப்பாங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு சந்திர பகவான் 2, 3, 4, 5ஆம் இடத்துக்கு சஞ்சாரம் பண்றது நல்லது. நினைச்ச காரியங்கள் கைகூடும். வெற்றிகள் கிடைக்கும். கன்னி பெண், கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத வர்ணமையும் திடீர் சந்தோஷம் பிறக்கக்கூடிய வாரமா இருக்குது. வாழ்த்துக்கள். மாணவ மாணவியர்களுக்கு இந்த வாரம் கோபத்தை குறைச்சி நிதானமே நல்லது. வாகனத்துல கவனமா செல்லுங்க. நீர்நிலைகளுக்கு போகாதீங்க. கவனம் தேவை. இல்லத்தரசிகளுக்கு நெருப்பு வகையில பிரச்சனை வரப்போகுது. அடுப்புல சமைக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா கவனமா இருந்துக்கிறது நல்லது. வீட்டுல இருக்கிற பெண் பிள்ளைகளை கவனமா பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அவங்களோட உடல் ஆரோக்கியம் சம்பந்தமா பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு ஏதாவது சண்டைச்சோறு வருதுன்னு பாருங்க. திடீர்னு அவங்க சுகமா இருப்பாங்க. திடீர்னு அவங்க ஒரு அவங்களோட பழக்கவழக்கம் மாறுறத கொஞ்சம் கவனிச்சு, அவங்க குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ தேவைக்கு ஏற்ற மாதிரி பேசி அவங்கள சரி பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களுக்கு உங்க குழந்தைங்களுக்கு நீங்க உங்ககிட்ட சொல்ல தயங்கக்கூடிய விஷயங்கள் இப்ப நடக்கலாம் உங்க வீட்டுல. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் மன விட்டு பேசுங்க. நல்லது நடக்கும். அவங்க கூட நீங்க சப்போர்ட்டா இல்லைங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. வேலைக்கு செல்லும் சகோதரர்களுக்கு வேலை செய்யற இடத்துல உங்களோட சீனியர் கூட வாக்குவாதம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கவனம் எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். புதிய வேலை தேடிக்கிறது நல்லது. ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற வேலை மீண்டும் கிடைக்கணும்னு ஆசைப்படுதுன்னா நிச்சயமா அது கிடைக்காது. புதிய வேலைக்கு போய்க்கிறது தான் உங்களுக்கு சரியான ஒரு வழியா இருக்குது. அதுக்கான முயற்சி எடுங்க. அதுதான் நல்லது. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் நரசிம்மர். அவரை வழிபாடு பண்ணுங்க. என்னைக்குன்னா சதுர்தசி திதி அன்னைக்கு. மகத்தான எண்ணமுடைய மகர ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவா தெரிந்து கொள்ளலாம். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர நிலையில் இருப்பாரு. 3ஆம் இடத்துல ராகு பகவானும், உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் குருவும், உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன் வக்கர நிலையில் இருப்பாரு. 9ஆம் இடத்துல கேது. புதன் வக்கர நிலையிலிருந்து 7ஆம் இடத்துக்கு மாற போறாரு. புதன் வக்கரமாகி மாறுறது அவ்வளவு சிறப்பு இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம். ரொம்ப கவனிக்கிற விஷயம் ராசிநாதன் வக்கரமா இருக்கிறது தான். ஹெல்த் எல்லாத்துலயும் ஒரு டயர்ட்னஸ், எதுவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம என்ன செஞ்சும் பிரயோஜனம் இல்லையான்னு ஒரு கவலை. இது உங்களுக்குள்ள கொஞ்சம் காலமா இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. காளி வழிபாடு தான் நான் சொல்றது. காளி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பத்ரகாளி அம்மனை போய் பாருங்க. கண்டிப்பா மாற்றம் வரும். உங்ககிட்ட இருக்கிற ஒரு பயம் இருக்குது கொஞ்சம் காலமா. அந்த பயம் போகும். நீங்க வெஜிடேரியன்னா எலுமிச்சங்காய் காவு கொடுத்துருங்க. நான் வெஜிடேரியன்னா பொங்கல் வச்சு கோழி எடுத்துருங்க. அதே போல பத்ரகாளி அம்மன் கோயில் பக்கத்துல நாகர் கோயிலுக்கு போயிடுங்க. நாகர் பலி கொடுப்பாங்க. அதெல்லாம் பாருங்க. அந்த மாதிரி கோயிலுக்கு போய் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இல்லை எலுமிச்சங்காய் கூட கொடுத்துக்கோங்க. அந்த கோயில் சைவ கோயில்னா எலுமிச்சங்காய் வச்சு நீங்க 2ஆ எடுத்து அதுல சிகப்பு வச்சு கொஞ்சமா எடுத்தீங்கன்னா சிகப்பு வச்சு நல்லா எடுத்தீங்கன்னா ரத்தம் மாதிரி வரும். அதுல நெத்தியில மார்கெல்லாம் பொட்டு வச்சுக்கலாம். பயம் நீங்கி தெளிவு இருக்கும். இல்லைன்னா எனக்கு அதான் செஞ்சுட்டாங்க, ரொம்ப காலம் நல்லா இருந்தேன், இப்போ ஒரு கொஞ்ச காலமா எனக்கு ஒரு பிரச்சனை ஆகுதுன்னு பயந்துட்டு இருப்பீங்க. அந்த பயம் போகிறதுக்கான வழி இதுதான். மறக்காம செஞ்சு சந்தோஷமா இல்லைங்க. சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் தொழில் ரீதியான மாற்றங்கள் நிறைய நடக்கும். சின்ன சின்ன தடைகள் இருக்கும். இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இந்த வாரமும் சுக்கிரன் மாறல. அதனால அதை புரிஞ்சுக்கோங்க. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்யற இடத்துல உங்க நண்பர்களாக தான் உங்களுக்கு தொல்லைகள் வருது. பார்த்து நடந்துக்கோங்க. பண பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்குது. படிப்படியா குணமாயிரும். கவலைப்பட தேவையில்லை.
வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு இந்த வாரம் திடீர் சந்தோஷமும், திடீர் பணவரவும் கிடைக்கும். எதிர்பார்த்து காத்திருங்க. அதிர்ஷ்டம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்லலாம். 8ஆம் இடத்துல 3 கிரகம் இருந்தாவே அதிர்ஷ்டம் வரும், லக்குன்னு சொல்லுவாங்க. ஏதாவது வகையில உங்களுக்கு ஒரு பணம் பெரிய அளவுல கிடைக்கும். அத வச்சு பல பிரச்சனைகள தீர்த்துக்கலாம். அதுக்கான முயற்சி எடுங்க. நல்லது நடக்கும். அதே சமயத்துல இந்த வாரத்துல உங்களோட குழந்தைங்களால நற்பெயர்கள் கிடைக்கும். குழந்தைங்களுக்கு வகையில விருந்து விசேஷங்கள் கலந்துக்குங்க. உறவினரோட விருந்து விசேஷங்கள் கலந்துக்குங்க. நீண்ட காலமா உங்க குடும்பத்துல ஒரு மங்கள காரியங்கள் தடையா இருந்தது. இந்த வாரத்துல அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அதன் மூலியமா சந்தோஷம் பிறக்கக்கூடிய வாரமா மாறப்போகுது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கவலை நீக்கி திடீர் வாய்ப்பா வரும். அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தூரமா போகணும், பெரிய இடத்து வேலையா இருக்குது, தயங்காதீங்க, ஓகே பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க பெஸ்டா பண்ணி கொடுப்பீங்க. கன்னிப்பெண், கன்னி பசங்களுக்கு தூரத்துல இருந்து வரம் அமையும். அதாவது வெளி மாநிலம், வெளிநாடு இந்த மாதிரியான வாய்ப்பா தான் இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, நல்லது நடக்கும். மாணவ மாணவியர்களுக்கு இந்த வாரம் போட்டி பொறாமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களோட திறமையை வெளிக்கொண்டு வர ஒரு காலகட்டம். நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியம் நிச்சயம் நடக்கும். வாழ்த்துக்கள். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பம் இருந்தாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி குறைவு இருக்காது. அதே சமயத்துல குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. பெரிய முயற்சி எதுவும் செய்யணும்னா இருக்கிறத அப்படியே கன்டினியூ பண்ணா நல்லது. உறவுக்குள்ள சின்ன பகை, சந்தோஷ கெடுதல் வரப்போகுது, பார்த்து நடந்துக்கோங்க. உறவுக்காரங்க யாராவது வந்துட்டா சொந்த கதையை தயவு செஞ்சு பேசிடாதீங்க. அவங்க வந்து அவங்க ஏதாவது சொன்னா நீங்க கேட்டுக்கோங்க. அதுக்கு தயவு செஞ்சு அட்வைஸோ ஏதாவது ஒன்று சொல்லி நீங்க போய் மாட்டிக்காதீங்க. ஓகேவா? அப்படிங்களா? சரிங்க, சரிங்க. 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 அவர் நல்லதுன்னு ஆமாங்க. அது சரியில்லம்மா? ஆமாங்க. அது சரியில்ல தான். அப்படின்னு அந்த அவருக்கு ஏத்த மாரி இந்த ஒத்துவுதுன்னு சொல்லுவாங்க. தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நான் தப்பா சொல்லல. அந்த மாரி இந்த நேரத்துல இருந்தீங்கன்னா நல்லது. இல்லைன்னா உங்கள வேற மாரி தப்பா புரிஞ்சுக்கோங்க. அத புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? கவனமா இருந்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு இருக்கிறத அப்படியே கன்டினியூ பண்ணா நல்லது. புதிய வேலை எந்த முயற்சியும் வேணாம். கொஞ்ச காலம் கழித்து முயற்சி பண்றது நல்லது. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கட்டாயம் ஆவணி ஆவிட்டம் பௌர்ணமி வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. குலதெய்வ கோயில், இஷ்ட தெய்வ கோயில் போயிட்டு வாங்க. மலை மேல இருக்கிற கோயிலுக்கு போய் விளக்கு வச்சுட்டு வாங்க. மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும். குபேர யோகமுடைய கும்பராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்க ராசியில சனி பகவான் இருப்பார். 2ஆம் இடத்துல ராகு. உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய், குரு இருப்பாரு. உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன் இருப்பார். புதன் வக்ரமாகி இப்ப 6ஆம் இடத்துக்கு போறாரு. 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம்னா புதனோட பயிற்சி தான். பயிற்சினா அதாவது வக்ரமாகி பின்னோக்கி போறாரு. பயிற்சியாகல வீழ்ச்சியாகி போறாரு அப்படிங்கறதான் சொல்லணும். ஓகேவா? அதை புரிஞ்சுக்குவீங்க நான் நம்புறேன். இந்த புதன் பகவான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் மாறுறது வந்து அவ்வளவு சிறப்பில்ல. போன வாரமே சொல்லிருப்பேன், வக்ரமாறது தப்பு. இப்ப 6ஆம் இடத்துக்கு வேற வராரு. அப்ப இன்னும் ரொம்ப கவனமாக்கணும். உறவினருக்குள்ள பகை, விரோதம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. பார்த்து நடந்துக்கோங்க. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் இருக்குது. பணம் கொடுத்த இடத்துல வரல, நாம வாங்கின இடத்துல கொடுக்க முடியல. இந்த மாதிரி ஒரு கவலையில இருப்பீங்க. கண்டிப்பா ஒரு சில மாற்றங்கள் வரப்போகுது. எதிர்பார்த்து காத்திருங்க. சனி பகவான் உங்க ராசிநாதன் வக்கரத்துல இருக்கனால சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான பலம் கிடைக்கும். நல்லது நடக்கும். கண்டிப்பா போயிட்டு வாங்க. ஒரு பெரிய மாற்றத்தை உணர்வீங்க. சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க செவ்வாயும் குருவும் 10ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறது பரவாயில்ல. வருமான உயர்வுகள் உண்டு. வருமானம் வருகிறது. அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. வேலைக்கு சில நண்பர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கிறது. உத்தியோக உயர்வுகள் எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு சட்ட சிக்கல்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். வழக்கு விஷயங்கள வெற்றிகள் கிடைக்கும். ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ள நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கலாம். அதே போல சொத்து வாங்கலாம், நிலம் வாங்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வருது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாரமா இருக்க போகுது இந்த வாரம் உங்களுக்கு. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு காத்திருக்குது. அதுக்கு ஒரு நண்பர் உதவுறாங்க. அவங்களுக்கு எப்பவும் நன்றியாளுங்க. நல்லது நிச்சயம் நடக்கும். கன்னிப்பெண், கன்னி பசங்களுக்கு திடீர் திருமண யோகமா அமைகிறது. கட்டாயம் காதல் வெற்றி அடைகிறது. வாழ்த்துக்கள். மாணவ மாணவியர்களுக்கு நண்பர்களால பாராட்டுகள் கிடைக்கும். முக்கியமான ஒரு பொருளை தேடிட்டு இருக்கிறீங்க படிப்பு சம்பந்தமா, அது இந்த வாரம் கிடைக்கும். சந்தோஷப்படுவீங்க. இல்லத்தரசிகளுக்கு குடும்ப உறவினருக்குள்ள சின்ன சின்ன பகை, விரோதம் வருது. தயவு செஞ்சு கவனிச்சுக்கோங்க. புதன் 6ஆம் இடத்துக்கு போறாரு. எதிரியோட வீட்டுக்கு போறாரு. அப்ப குடும்ப உறவினர்கள் மூலியமா தேவையில்லாத பிரச்சனை வரப்போகுது. வீண் பழி, வீண் சிக்கல் வரப்போகுது. அது வராம தவிர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. அதனால ஒரு சில உறவுகளை கட் பண்ணி விட்டாலும் தப்பு இல்லை. அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு நிம்மதி, சந்தோஷம் கிடைக்கும். இல்லைன்னா எதிர்காலத்துல ஒரு பெரிய பிரச்சனை போய் மாட்ட போறீங்க. அது வரக்கூடாது அப்படின்னா அந்த உறவை கட் பண்ணி விடுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா அவங்களால உங்களுக்கு நல்லது நடக்க போறதில்ல, கெட்டது மட்டும் தான் நடக்குதுங்கிறதுனால கவனமா இருக்கிறது நல்லது. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்யற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. கவனமா இருங்க. உங்களோட சீனியர்களே உங்களுக்கு எதிராக மாற போறாங்க. உங்க நண்பர்களே உங்களுக்கு எதிராக மாறப்போங்க. யார் நண்பர் நினைச்சு பண்ணிட்டு இருந்தீங்களோ அவரே உங்களுக்கு எதிராக வர போறாங்க. புரியுதுங்களா? அதாவது உங்க நண்பரோட நண்பர் உங்களை எதிரியா மாத்தி உங்களை வீழ்த்துறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நம்புறேன். புரியுதா? உங்க யாரு நல்லவர்னு நினைச்சு நீங்க நண்பரை ஏத்துட்டு இருக்கிறீங்களோ, அந்த நண்பருக்கு ஒரு நண்பர் இருப்பார் இல்லையா? அந்த நண்பர் உங்களை எதிரியா பார்க்கிறார். அதனால உங்களுக்கு பிரச்சனைகள், விரோதிகள் வருது போகுது. விரோதம் வரப்போகுது.
கவனமா இருந்துக்கோங்க. அவங்களால தான் ஒரு பெரிய சிக்கல் வரப்போகுது. எச்சரிக்கையா இருந்துக்கிறது நல்லது. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கட்டாயம் நரசிம்ம வழிபாடு பண்ணுங்க. சதுர்தசி அன்னைக்கு நரசிம்ம வழிபாடு பண்ணீங்கன்னா நிம்மதி, சந்தோஷம் கிடைக்கும். மீன் போன்ற சுறுசுறுப்பா இருக்க மீன ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவா தெரிஞ்சுக்கலாம். உங்க ராசியில ராகு இருப்பாரு. ராகு உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய், குரு இருப்பாரு. 6ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன் வக்கரங்கள் இருப்பாரு. புதன் வந்து இடமாற்றமாக 22 இடமாற்றமாகறாரு புரிஞ்சுக்கோங்க. உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது பகவானும், 12ஆம் இடத்துல சனி வக்கரங்கள் இருப்பாரு. மீன ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லலாம். ஏன்னா லாபஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் பண்றது நல்லது. எதிர்பாராத நன்மைகள் நிறைய நடக்கும். காரிய வெற்றிகள் நடக்கக்கூடிய ஒரு வாரமா மாறப்போகுது. ரொம்ப காலமா ஒரு விஷயத்துக்காக இயங்கிக்கிட்டு இருந்தீங்க. அது இந்த வாரத்துல அது நடக்கும். சக்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். சந்தோஷத்தை கொடுக்கும். சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் சம்பந்தமா வெளியூர் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி வெளியூர் போகும்போது பாதுகாப்பா போயிட்டு வாங்க. நல்லது நடக்கு. முருகனை வணங்கிட்டு போயிட்டு வாங்க. வெற்றிகள் கூடவே வரும். உங்களோட வாடிக்கையாளர் கூட கொஞ்சம் கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. வேலைக்கு செல்றவங்க இந்த வாரத்துல ரொம்ப நல்லது. போக்குவரத்தில் கவனமா இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாவே போக்குவரத்தில் கவனம் தேவை. அதே போல எப்பவுமே வேலை செய்யற இடத்துல உங்களோட சீனியர்கள் பெண்கள் இவங்க கிட்ட மட்டும் எச்சரிக்கையா இருந்துட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இவங்களால உங்களுக்கு இந்த வாரத்துல ஏதாவது ஒரு சிக்கல் வரப்போகுது. கவனம், எச்சரிக்கையா இருந்துக்கிறது நல்லது. வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமா இருக்கிற பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் பிறக்க போகுது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சொத்து சேர்க்கை நடக்க போகுது. வாழ்த்துக்கள். அரசாங்கத்திலிருந்து ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து நீங்க தப்பிச்சு வர போறீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகுது. எதிர்பார்த்து காத்துருங்க இந்த வாரம். இந்த வாரம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமா ஒரு பெரிய தொகை கைக்கு வரப்போகுது. அதை சரியான முறையில பயன்படுத்தி முன்னேற்றத்தை அதிகரிச்சுக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத நன்மைகள் நடக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துட்டீங்கன்னா நல்லது. வண்டி வாகனத்துல கவனம் தேவை. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் சின்ன சின்ன தடைகள் இருக்குது. அதை நீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பௌர்ணமி அன்னைக்கு ஒரு நல்ல மாற்றம் நிச்சயம் கிடைக்கும். மாணவ மாணவியருக்கு கோபத்தை குறைச்சி நிதானம் வந்தே நல்லது. இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில உங்க பேர் கெட்டுரும். ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. இல்லத்து அரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம். அடிக்கடி தலைவலி வருது, வயிறு வலி வருது. கொஞ்சம் உடம்ப பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல உறவுக்குள்ள சின்ன சின்ன பகை விரோதம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைங்களால நல்லது நடக்க போகுது. குழந்தைங்களோட வெளியூர் வெளியிடங்களுக்கு போயிட்டு வரீங்க. மகிழ்ச்சியான விசேஷங்கள் நடந்துக்குவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இந்த வாரம் நடக்குது. ஒரு பெரிய காரியத்தை தலைமையெடுத்து செய்ய போறீங்க. வாழ்த்துக்கள். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு இந்த வாரம் சின்ன சின்ன லீவ் வருது. அந்த லீவை சந்தோஷமா கேட்பீங்க. ஆனா கொஞ்சம் தடை வரும். ஆனா கண்டிப்பா கடவுள் வரலால லீவு கிடைக்கும். சந்தோஷமா இருப்பீங்க. ஆரம்பத்திலே தடையாக்குதுன்னு நினைச்சு பயந்துக்காதீங்க. உங்களுக்கு லீவு கிடைச்சிரும். இந்த வாரம் ஹெல்த் விஷயத்துல இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்தீங்கன்னா நன்மைகள் நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் பௌர்ணமி. பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போங்க வாய்ப்பு கிடைச்சா. அப்படி இல்லைன்னா முருகன் கோயில் கட்டாயம் போயிட்டு வாங்க. மலை மேல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நல்லது நடக்கும். இல்லைன்னா நம்ம ரெகுலர் முருகன் இருக்காருல்ல அவரை போய் வழிபாடு பண்ணிடுங்க. இல்ல பக்கத்துல இருக்கிற முருகன் வந்து அந்த முருகன் நினைச்சு வழிபாடு பண்ணுங்க. எந்த முருகன் தெரிந்தானே கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சுக்குவீங்க. மீனராசி எந்த முருகன் வழிபாடு பண்ணேன்னு. ஏன்னா அந்த முருகனை டைப் பண்ணும் போதே அதனோட அருள் கிடைக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு பண்ண சொல்றது. வேற ஒண்ணும் இல்ல. குழந்தைகள் எது ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க எழுதுனா அந்த சக்தி நமக்குள்ள ஏறும். புரியுதுங்களா? எழுதுங்க. நல்ல மாற்றங்கள் வரும். ஸ்ரீலட்சுமி ஸ்ரீ அஷ்டலட்சுமியோட அருளால மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.